அனைவருக்கும் மாலை வணக்கம். இன்றைய மைண்ட் யுவர் மைண்ட் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி கொள்கிறேன். அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கு 926வது ப்ரோக்ராம் அந்தமானில் தமிழ் கல்வி அதான் பார்க்க போறேன். இன்னைக்கு வழங்குவர் முனைவர் மா ஐயாராஜ் அவர்கள், முன்னாள் இணை இயக்குனர் கல்வித்துறை அந்தமான்ல ஜாயின்ட் டைரக்டரா இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் இங்க கொஞ்ச நாள் இங்க எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்லயும் ஒர்க் பண்ணியிருக்காரு. அதை பற்றி அவர் சொல்லுவாரு. தஞ்சை மாவட்டத்துல பிறந்தவர். ஒரு 34 வருஷம் அந்தமான் தீவுகள்ல கல்வி பணியும் இலக்கிய பணியெல்லாம் பண்ணியிருக்காரு. போர்ட் பிளேயர்ல வானொலி தூர்தர்ஷன்லாம் இவர் பேச்சு கேட்காத அங்க ஓடுறது கிடையாது. அப்படி இது இருந்த இடம். 15 மேற்பட்ட ஒரு உரை சித்திரங்களும் 20க்கும் மேற்பட்ட புராண சமூக நகைச்சுவை நாடகங்கள் வானொலியில பண்ணியிருக்காரு. பட்டினம்ன்ற சிறந்த நாடகம் தூர்தர்ஷன் விருது பெற்றிருக்கு. ஸோ இப்படி பெற்ற ஒரு மனிதர் தான் நம்மிடையே இணைந்திருக்காரு. சாரை அறிமுகப்படுத்தின்னு அந்தமான் கிருஷ்ணமூர்த்தி சாரு. நம்ம கிட்ட அந்தமான் கிருஷ்ணமூர்த்தி சார் பேசினதுக்கு அப்புறம் 2-3 இவர் வேற பேசினாரு. நம்ம பெருமான் சார் அவர் அண்டார்டிகா பத்தி பேசினாரு. அப்புறம் விலங்கு உயிரினங்கள் பத்தி பேசினாரு. இப்ப கல்வி பணி பத்தி பேசுறதுக்கு நாம சார் இணைஞ்சிருக்காரு. அந்தமான்ல தமிழ் கல்வி எப்படி இருக்கு, அந்தமான்ல எவ்வளவு தமிழர்கள் இருக்காங்க, தமிழ் கல்விலாம் எப்படி இருக்கு தெரிஞ்சுக்கலாம். வாங்க பார்ப்போம். சார், இந்த நேரம் உங்களுக்காக, நீங்க ஆரம்பிக்கலாம். வணக்கம். இன்றைய கூட்டத்தில் கலந்து கொண்டிருக்கின்ற பேராளர்கள் அத்துணை பேரையும் வணங்கி மகிழ்வதிலே பெருமை கொள்கிறேன். முதலிலே நான் அந்தமான் கிருஷ்ணமூர்த்தி தமிழ் நெஞ்சன் ஐயா அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏனென்றால் உங்களோடு இணைப்பதற்கு அவர்தான் ஒரு பாலமாக அமைந்திருந்தார். இப்போது உங்களில் ஒருவனாக நான் இணைந்திருக்கிறேன். ஸ்டீஃபன் சார் என்கிட்ட பேசிய போது, நீங்க என்னைக்கு பேசுறீங்க, என்ன தலைப்புல பேசுறீங்க அப்படின்னாரு. எல்லா தலைப்புகளிலும் இலக்கிய தலைப்புகள், சமூக தலைப்புகள், பொருளாதாரம், அறிவியல் தலைப்புகள்லாம் நிறைய பேர் பேசியிருக்கிறாங்க. அந்தமானில் தமிழ் கல்வி அதை பத்தி விரிவா கொஞ்சம் பேசினா எல்லோருக்கும் ஒரு தகவல் பரிமாற்றமாக அமையும் அப்படின்னு கேட்டேன். அதற்கு ஸ்டீஃபன் சார் ஒப்புதல் தெரிவித்து இன்றைய தருணத்திலே நாம் இங்கே குழுமி இருக்கிறோம். முதலிலே அந்தமானை பற்றி ஒரு சிறு அறிமுகம் செய்து கொள்வோம். அந்தமான் நிக்கோபார் தீவுகள் என்பது சென்னையிலிருந்து நேர்கிழக்கே 1200 கிலோமீட்டர் தொலைவிலும், கல்கத்தாவிலிருந்து நேர் தெற்கே 1200 கிலோமீட்டர் தொலைவிலும் வங்காள விரிகுடா கடலிலே அமைந்திருக்கிற தீவுகளின் கூட்டமாகும். இன்னும் குறிப்பாக சொல்ல வேணால், சென்னையிலிருந்து கிழக்காக ஒரு நேர்கோடு வரைவோம், அதே போல கல்கத்தாவிலிருந்து தெற்காக ஒரு நேர்கோடு வரைவோம். 2 கோடுகளும் சந்திக்கிற இடம்தான் அந்தமான் நிக்கோபார் தீவுகளின் தலைநகரமாக இருக்கிற போர்ட் பிளேயர் நகரமாக அமைகிறது. 2 பகுதிகளில் இருந்தும் இந்த தீவுகள் சம தூரத்தில் இருக்கிறது. அதாவது சென்னையிலிருந்தும் சரி, கல்கத்தாவிலிருந்தும் சரி, சம தொலைவில் இருப்பதாக நாம் கருதி கொள்ளலாம். இந்த அந்தமான் நிக்கோபார் தீவுகளிலே 1857 முதலாக, அதாவது முதலாம் சிப்பாய் கழகம் தொடங்கிய பிறகு சுதந்திர வேட்கை, சுதந்திர போர் வேரூன்றிய போது அந்தமானை ஒரு நாடு கடத்தும் இடமாக வைத்துக் கொள்ளலாம் என்று பிரிட்டிஷார் நினைத்தார்கள். அந்த வகையில இந்த அந்தமான் நிக்கோபார் தீவுகளை தேர்வு செய்து சுதந்திர போராட்ட வீரர்களை, சுதந்திர தியாகிகளை நாடு கடத்தி அந்தமானிலே வைக்கலாம் என்பது அவர்களுடைய எண்ணம். இதற்கு முக்கிய காரணம், அந்தமான் நிக்கோபார் தீவுகளுக்கு நாடு கடத்தப்பட்டால் அவர்கள் பெருநில மக்களோடு எந்த வகையிலும் தொடர்பு கொள்ள முடியாது. மேலும் அவர்கள் அங்கிருந்து தப்பித்து செல்வதும் இயலாத காரியம். ஆகையினாலே ஒரு தனி தீவில் இவர்களை வைத்து விடலாம் என்று திட்டம் தீட்டி அந்த வகையிலே வைத்தார்கள். இப்படியெல்லாம் சுதந்திரத்திற்கு முன்பாக ஆங்கிலேயர் காலத்தில் பல்வகை இழப்புகளை, பெருமைகளை சந்தித்த அந்தமான் நிக்கோபார் தீவுகளிலே
இப்போது சுதந்திரமாக இந்திய மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். 1947 ஆகஸ்ட் 15 இந்தியா சுதந்திரம் அடைந்த போது இந்த தீவுகளும் இந்திய துணைக்கண்டத்தின் ஒரு பகுதியாக சுதந்திர நாடாக அறிவிக்கப்பட்டு இன்று சுதந்திரமாக இந்திய துணைக்கண்டத்தின் ஒரு யூனியன் பிரதேசமாக அந்தமான் நிக்கோபார் தீவுகள் விளங்கி வருகின்றன. இந்த அந்தமான் நிக்கோபார் தீவுகள் என்பது தீவு கூட்டம். ஏறத்தாழ 572, ஏறத்தாழ என்பதை விட மிகச் சரியாக 572 தீவுகள் இருக்கின்றன. 572 தீவுகள் இருந்தாலும் கூட ஒரு 36 தீவுகளிலே தான் மனித புழக்கம் என்கின்ற ஒரு அமைப்பு இருக்கிறது. அந்த 36லும் கூட ஒரு 17 தீவுகளிலே தான் பொதுஜனங்கள், பொதுமக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். பாக்கி 19 தீவுகளிலே வனத்துறையினர், பாதுகாப்புத்துறையினர், கப்பல் படையினர், இப்படிப்பட்ட ஊழியர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். ஒரு தீவிலே வனத்துறையை சார்ந்த 2-3 பேர் இருப்பார்கள், அல்லது இராணுவத்தை சேர்ந்த 2-3 பேர்கள் இருப்பார்கள், காவல்துறை இப்படிப்பட்ட பணியில ஈடுபட்டவர்கள் இருப்பார்கள். இவர்கள் எல்லாம் ஒரு 6 மாத காலம்தான் அந்த தீவுகளில் இருப்பார்கள். அதன் பிறகு வேறொரு அணியினர் அந்த இடத்திற்கு சென்று பணியை மேற்கொள்வார்கள். ஏற்கனவே சென்றவர்கள் திரும்பி விடுவார்கள். அது பொது ஜனங்கள் நடமாட்டம் இல்லாத குறிப்பிட்ட துறையை சார்ந்தவர்கள் பாதுகாப்பிற்காகவும் வனத்தை போற்றி பாதுகாப்பதற்காகவும் அந்நியரின் ஊடுருவலை தடுப்பதற்காகவும் அமைக்கப்பட்ட தீவுகளாக அவைகள் அமைகின்றன. எஞ்சி இருக்கின்ற 17 தீவுகளிலே தான் மக்கள், பொது ஜனங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த 17 தீவுகளிலே தான் மருத்துவம், போக்குவரத்து, மின்சாரம், சுகாதாரம் போன்ற பணிகள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கின்றன. கல்விக்கூடங்கள் என்று பார்க்க போனால் இந்த 17 தீவுகளிலே தான் இப்போது கல்விக்கூடங்கள் செயல்பட்டு கொண்டிருக்கின்றன. இந்த 17 தீவுகளிலே சுகாதார வசதி, போக்குவரத்து வசதி, மின்சார வசதி போன்ற கடைகள் போன்ற எல்லா வசதிகளும் ஏற்படுத்தி கொடுக்கப்பட்டிருக்கின்றன. போக்குவரத்தும் கூட கப்பல் வழியாகவும் தரை வழியாகவும் போக்குவரத்தும் கூட இந்த 17 தீவுகளுக்கு இடையே தான் நடந்து கொண்டிருக்கின்றன. இந்த இப்போது தற்சமயம் வானுலங்கு, அதாவது ஹெலிகாப்டர் வசதியும் செய்யப்பட்டிருக்கிறது. ஒரு தீவிலிருந்து இன்னொரு தீவிற்கு படகுகள் மூலமாக அல்லது பேருந்துகள் மூலமாக, ஒரு தீவுக்குள்ளேயே பேருந்துகள் மூலமாக அல்லது உலங்குவான் ஹெலிகாப்டர் மூலமாக பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அந்தமானிலே கல்வி நிலை எப்படி இருக்கிறது என்றால், நம்ம தலைப்பிற்கு ஏற்றாற் போல நான் மற்ற விஷயங்களை சுருக்கமாக சொல்லி கல்வி சார்ந்த விஷயங்களை விளக்கமாக சொல்வதற்கு முனைகிறேன். அந்தமானிலே கல்வி நிலை என்பது 1947 சுதந்திரம் அடைந்த பிறகுதான் அங்கே கல்வி கூடங்களை திறக்க வேண்டும் என்கின்ற ஒரு எண்ணம், ஒரு தேவை ஏற்பட்டது என்று சொல்லலாம். ஏனென்றால் அதற்கு முன்பு குடியேறியவர்கள் எல்லோரும் பெரியவர்கள், பெரும்பாலும் ஆண்கள் தான் குடியேறியிருந்தார்கள். அதன் பிறகுதான் குடும்பமாக குடியேறத் தொடங்கினார்கள். அப்ப குடும்பமாக குடியேறிய பிறகு குழந்தைகளுக்கு கல்வி வசதி ஏற்பாடு செய்ய வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டது. ஆகையினாலேதான் சுதந்திரத்துக்கு பிறகுதான், அதாவது 1950க்கு பிறகுதான் அந்தமானிலே கல்வி கூடங்கள் திறக்கப்பட வேண்டும் என்கின்ற ஒரு எண்ணமும், அதன் வகையிலே முதலிலே அந்தமான் போர்ட் பிளேயர் நகரத்தில் உள்ள இன்றைக்கு மாணவர்கள் படிக்கின்ற பாய்ஸ் ஸ்கூல் என்ற இடத்துல முதலில் பள்ளிக்கூடம் தொடங்கப்பட்டது. அது ஹிந்தி மீடியம், ஹிந்தி வழி கல்விக்கூடமாக அது செயல்பட தொடங்கியது. அதிலே தான் எல்லா மாணவர்களும் படித்தார்கள். அதாவது வங்க இனத்தை சார்ந்தவர்கள், தமிழ் மாநிலத்தை சார்ந்தவர்கள், கேரளாவை சார்ந்தவர்கள், ஆந்திராவை சார்ந்தவர்கள், பீகார், உத்தரப்பிரதேஷ் எல்லோருமே ஹிந்தி வழி பள்ளியிலே தான் படித்தார்கள். அதன் பிறகு மற்ற இடங்களிலேயும் இந்த கல்விக்கூடங்களை
திறக்க வேண்டும் என்கின்ற ஒரு தேவை ஏற்பட்ட பிறகு அந்தமான் நிக்கோபார் நிர்வாகம் ரங்கத், மாயபந்தர், டெக்லிபூர், லிட்டில் அந்தமான், கச்சால், நிக்கோபார், கிரேட் நிக்கோபார், கேம்பல் பே ஆகிய இடங்களிலே கல்விக்கூடங்களை திறந்து ஹிந்தி வழியிலே நடத்தி கொண்டிருந்தார். நாளடைவில் அவரவர் மொழியிலே பள்ளிக்கூடங்கள் அமைந்தால் நன்றாக இருக்கும் என்று எண்ண தொடங்கினார்கள். பொதுவாக தொடக்க காலங்களிலே அந்தமான் நிக்கோபார் தீவுகளில் குடியேறிய மக்கள் பெருவாரியாக போர்ட் பிளேயர் நகரத்திலே தான் குடியேறினார்கள். அந்தமானின் தலைநகரமாக இருக்கிற போர்ட் பிளேயர் நகரத்திலே, போர்ட் பிளேயர் நகரத்திலே தான் குடியேறி அமர்ந்தார்கள். அப்போது 1953 ஹேடோ பகுதியிலே தங்கராசு என்கிற ஒரு பாதிரியார், கிறிஸ்துவ பாதிரியார், ஒரு அச்சுக்கூடங்களை வைத்து நிர்வாகம் செய்து கொண்டிருந்தார். அவருக்கு ஒரு எண்ணம் தோன்றியது, இங்கே நிறைய தமிழ் பிள்ளைகள் இருக்கிறார்கள், அதாவது வனத்துறையிலே, பொதுப்பணித்துறையிலே பணியாற்றுகின்ற விளிம்பு நிலையில், அதாவது ஏழ்மை வறுமை கோட்டிற்கு கீழே வாழுகின்ற இந்த தொழிலாளர்களுடைய குழந்தைகள் பள்ளிக்கூடம் செல்வதென்றால் 2-3 கிலோமீட்டர் அல்லது 10 கிலோமீட்டர் நடந்து சென்று, அதுவும் ஹிந்தி வழி பள்ளிக்கூடங்களிலே தான் படிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது. இவர்கள் வாழுகின்ற பகுதியிலேயே ஒரு பள்ளிக்கூடம் அமைந்தால் நிறைய மாணவர்கள் அந்த வாய்ப்பை பெறுவார்கள், பயன்பெறுவார்கள் என்று அந்த தங்கராசு என்கிற பாதிரியார் முதலிலே யோசித்தார். அதன் வகையிலே 1953 அவர் ஒரு முறைசாரா பள்ளி ஒன்றினை தொடங்கி, அவர் செலவிலே தொடங்கி, அவரே ஒரு ஆசிரியராக இருந்து அதை நடத்தி வந்தார். அதன் பிறகு 1954 எமிலி சுந்தரி என்கிற ஒரு பெண்மணியார், அவருடைய குடும்பத்தார் வனத்துறையிலே பணியாற்றி கொண்டிருந்தார்கள். இந்த அம்மையார் ஓரளவு படித்தவர், ஆசிரியர் பயிற்சியும் பெற்றவர் என்கிற காரணத்தினாலே எமிலி சுந்தரி அந்த பொறுப்பை ஏற்று மாதம் 20 ரூபாய் சம்பளத்தில், 1954 மாதம் 20 ரூபாய் சம்பளத்தில் அந்த பணியை ஒரு ஆசிரியராக இருந்து செய்து கொண்டிருந்தார். இதுதான் அந்தமான் வரலாற்றில் தமிழ் கல்விக்கூடம் தொடங்கப்பட்ட ஒரு சூழல், அதனுடைய பின்புலம் ஆகியவற்றினுடைய வரலாறு. அதன் பிறகு இந்த ஹேடோ பகுதியிலே மட்டும் வாழ்கின்ற பெற்றோர்கள், பிள்ளைகள் இதன் பயனை அடைகிறார்கள். ஆனால் பிற பகுதியிலே இருக்கிற தமிழர்களுக்கும் தமிழ் கல்விக்கூடங்கள் தேவைப்படும் என்கிற ஒரு போராட்டம், ஒரு எதிர்பார்ப்பு மக்கள் மத்தியிலே எழுந்தது. இதற்காக அரசியல் தலைவர்கள், பொதுவாக சொல்ல போனால் கா கந்தசாமி என்பவர், இரா மருதவாணன் என்பவர், கா கோபால் என்பவர், சுப்பிரமணியம் போன்றவர், சண்முகம் ஆகிய இதுபோல நிறைய பேர்கள், தமிழ் தலைவர்கள் இதை ஒரு சேலஞ்ச், அதாவது தேவையின் அடிப்படையில் அமைய வேண்டிய ஒரு கோரிக்கை என்கிற அடிப்படையில் அரசிற்கு, பொதுவாக முக்கியமாக கல்வித்துறைக்கு இந்த கோரிக்கையை வைத்தார்கள். எங்கள் தமிழ் மக்கள் அபடின் பகுதிகளிலே வாழ்கிறார்கள், ரங்கத், மாயபந்தர், டிக்லிபூர் போன்ற பகுதியிலே வாழ்கிறார்கள், போர்ட் பிளேயர் நகரத்தை சுற்றி பாத்துபஸ்தி இன்னும் பல பகுதிகளிலே வாழ்கிறார்கள். நீங்கள் ஹேடோ என்கிற ஒரே பகுதியில் மட்டும் ஒரு சிறு தொடக்க நிலை கல்வியை தொடங்கி இருக்கிறீர்கள். அது எங்களுக்கு எல்லோருக்குமான ஒரு சமநிலை வாய்ப்பை தருவதாக இல்லை. ஆகையினால எங்களுக்கு இந்தந்த இடங்களிலெல்லாம் தமிழ் கல்விக்கூடங்கள் அமைத்து தர வேண்டும் என்று கோரிக்கையாக பள்ளி கல்வித்துறையிலே வைத்தார்கள். அப்போது இயக்குனராக இருந்த SS கல்லா என்பவர், நான் பள்ளிக்கூடங்கள் திறப்பதற்கு தயாராக இருக்கிறேன், ஒரு நிபந்தனை என்னவென்றால், தமிழ் வழி பள்ளிக்கூடம் திறக்கப்பட வேண்டும் என்றால் குறைந்தது 20 மாணவர்கள் இருக்க வேண்டும். அதுதான் அரசின் எதிர்பார்ப்பு கொள்கை. 20 மாணவர்களுக்கு குறைவாக இருந்தால் அங்கே பள்ளிக்கூடம் திறப்பதற்கான வாய்ப்பு இல்லை என்று சொன்னதன் காரணமாக இவர்கள் எல்லோரும் ஒவ்வொரு வீடாக சென்று சர்வே செய்து பிள்ளைகளை கணக்கெடுத்தார்கள். அப்படி கணக்கெடுத்த பார்த்தபோது 150க்கு மேற்பட்ட பிள்ளைகளினுடைய பெயர்களை இவர்கள் சேகரித்து SS கல்லா அவர்களிடம் சென்று கொடுத்தார்கள். உடனடியாக எந்த மறுப்பும் இல்லாமல் அவர்
அந்தமான் தமிழர் சங்கத்தில் ஒரு பள்ளிக்கூடமும். சார் உங்க மைக் ஆஃப் ஆயிடுச்சு. இல்ல கேக்கல சார், கேக்கல. ஆசிரியர்கள் கேட்கலையா? ஹலோ, கொஞ்ச நேரம் கேப் விட்டுச்சு. 150 பிள்ளைங்க ஆரம்பிச்சீங்க ஓகே சர்வே பண்ணி எடுத்தாங்களா, அதுல இருந்து சொல்லுங்க. சரி சரி. 150 பிள்ளைகளை சர்வே பண்ணி அவர்களுடைய பெயர் பட்டியலை எஸ் கல்லா இயக்குனரிடம் கொடுத்த போது அவரே அதிர்ந்து போய்விட்டார். இத்தனை பிள்ளைகள் இருக்கிறார்களா? அப்படியானால் நிச்சயமாக நாம் கல்விக்கூடங்களை திறக்க வேண்டும் என்பதற்காக அவர் நீங்கள், அதாவது நான் ஃபார்மல் உங்கள் அமைப்பின்படி தமிழர் சங்கத்திலே நாங்கள் ஒரு பள்ளிக்கூடத்தை திறந்து நடத்தி வருகிறோம். அதிலே முத்தாலம்மல், உமா, திருமதி விஜய கண்ணையா, லீலாவதி, திருமதி பாஸ்கரன், பத்மாவதி, சவுந்தரராஜன், சரோஜா மருதவாணன் போன்ற பெண்மணிகள், ஓரளவு படித்தவர்கள், முறையாக ஆசிரியர் பயிற்சி பெறாதவர்கள், இவர்களை வைத்து நாங்கள் அந்தமான் தமிழ் சங்கத்தில ஒரு இன்ஃபார்மலா ஒரு ஸ்கூலை நடத்திட்டு இருக்கிறோம். அதுல இந்த மாணவர்கள் எல்லாம் படிக்கிறாங்க அப்படின்னு சொன்னதுக்கு பிறகு அபடின் பகுதியில அரசு சார்பாக பிரைமரி ஸ்கூல், கவர்மெண்ட் பிரைமரி ஸ்கூல் தொடங்கப்பட்டது. அந்த வகையில அபடின் பகுதியில ஒரு பிரைமரி ஸ்கூல், ஹேடோ பகுதியில ஒரு பிரைமரி ஸ்கூல், போர்ட்பேர் நகரத்தில் அந்தமான் தமிழர் சங்கத்தில் ஒரு பிரைமரி ஸ்கூல் முதலாக தொடங்கப்பட்டது. இது எல்லாமே தொடங்கப்பட்ட ஆண்டு 1965. கிட்டத்தட்ட சுதந்திரம் அடைந்து ஒரு 18 ஆண்டுகளுக்கு பிறகுதான் அந்தமானிலே தமிழ் வழியில் கல்விக்கூடங்கள் தொடங்கப்பட்டது. அதாவது 47ல குடியேறினவங்க, அதுக்கு பிறகு குடியேறினவர்கள் எல்லாம் அந்த 65 வரை, 1965 வரை தங்களுடைய பிள்ளைகளுக்கு தமிழ் வழியே கல்வி கற்பதற்கு முறையான ஏற்பாடுகள் இல்லாமல் இருந்து தவித்து போயிருக்கிறார்கள். அந்த பிள்ளைகள் எல்லாம் தொடக்க காலத்திலே ஹிந்தி வழி பள்ளிக்கூடங்களிலே படித்து ஏதோ ஓரளவு கல்வியை வளர்த்து கொண்டார்கள். ஆனால் தமிழ் வழி கல்வி, அதாவது தாய்மொழியை வழியாக கல்வி கற்பதால் தான் முழுமையான கல்வியை பெற முடியும் என்கிற அறிவியல் சிந்தனையாளர்களுடைய கருத்து 1965 முதலாகத்தான் நிறைவேற தொடங்கியது அந்தமான் நிக்கோபார் தீவுகளிலே. இதற்காக தலைவர்கள், அதாவது அரசியல் தலைவர்கள், தமிழ் இன தலைவர்கள் நிறைய பேர் தங்களுடைய பணியினை செய்திருக்கிறார்கள். அந்த வகையில எஸ் அண்ணாமலை, அந்தமான் ராஜு, PS குருசாமி, PV சம்பந்தம், TS குருசாமி, PL ராஜு, கந்தசாமி, இரா மருதவாணன், தூகா கோபால், சட்டையப்பன், சுவாமிநாதன், சண்முகம், SP சுப்பிரமணியம், இவர்களை எல்லாம் நாம் குறிப்பிட்டு காட்டலாம். இவர்கள் முதன்மை நிலையில முதல் அணியிலே நின்று இதற்காக முன்னெடுப்புகளை செய்தார்கள். ஆனால் அவர்களுக்கு துணை நின்றவர்கள் ஏராளம். அதாவது SS கல்லா அவர்களை சந்தித்த போது அவர்கள் 20 மாணவர்கள் இருந்தால் போதும் என்றார்கள். ஆனால் இவர்களுடைய பெரும் முயற்சியில் தான் 150க்கு மேற்பட்ட பிள்ளைகளின் பட்டியலை அவர்களால் தயாரித்து கொடுக்க முடிந்தது. அந்த வகையிலே 65லே 1 முதல் 5 வரை தமிழ் வழியிலே பள்ளிக்கூடங்களை திறந்தார்கள். அந்த வகையிலே அவர்கள் கற்றார்கள். இந்த இடத்திலே நான் இன்னொன்றை குறிப்பிட ஆசைப்படுகிறேன். அந்தமான் நிக்கோபார் தீவுகளிலே இருக்கிற எல்லா பள்ளிக்கூடங்களும் CBSE அஃபிலியேட்டட் ஸ்கூல், CBSEயினுடைய ஒப்புதல் பெற்ற பள்ளிக்கூடங்கள் தான். அந்தமானுக்கென்று தனியாக ஒரு தேர்வு ஆணையம் என்பது கிடையாது. சென்ட்ரல் போர்ட் ஆஃப் செகண்டரி எஜுகேஷனுடைய தேர்வு மையம் தான் 10ஆம் வகுப்பிற்கும் 12ஆம் வகுப்பிற்கும் தேர்வு நடத்துகிறது. இந்த CBSEயினுடைய கொள்கையின்படி ஆங்கில வழி கல்வி, ஹிந்தி வழி கல்வி, 2 மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன், அதுதான் அவங்களுடைய ஏற்புத்தன்மை. அந்த வழியிலே தான் பள்ளிகளை நடத்தி வருகிறார்கள். இங்கே தமிழ் வழியிலே பள்ளிக்கூடங்கள் திறக்கப்படுகிற போது அவர்களுக்கு ஒரு சிக்கல் எழுந்தது. இதை CBSEயோடு இணைக்க முடியாது என்கிற நிலை இருந்தது. ஏன்னா தமிழ் மீடியம் என்பதை CBSE ஏற்றுக்கொள்ள முன் வரவில்லை.
அப்போது ஒரு நிலை என்ன இருந்தது என்றால், சிபிஎஸ்இ என்பது 6ஆம் வகுப்பு தொடங்கிதான் 6ஆம் வகுப்பிலிருந்து 8ஆம் வகுப்பு வரை சிலபஸ் அஃபிலியேஷன், அதாவது பாடப்பிரிவிற்கான ஒப்புதலை தெரிவிக்கும். 9ஆம் வகுப்பிற்கு பிறகுதான் அந்த மாணவர்கள் சிபிஎஸ்இ அங்கீகாரம் பெற்ற பள்ளிகளிலே படிக்கிற மாணவர்களாக அவர்களுக்கு சிபிஎஸ்இ ஒப்புதல் கொடுத்தது. ஆகையினால 1ஆம் வகுப்பிலிருந்து 5ஆம் வகுப்பு வரை தமிழ் மீடியம் வகுப்புகளை நடத்துவதில் அந்த மைக் இல்ல மைக் கேட்கல, கட் ஆயிடுச்சு. இப்போ பேசுங்க. இப்ப கேக்குதா? இப்ப கேக்குதா? கேக்குது சார். சார் இப்ப கேக்குதா? கேக்குது சார், கேக்குது. ஓகே. ஆகையினால 1 முதல் 5ஆம் வகுப்பு வரை பள்ளிக்கூடங்களை நடத்துவதில் சிபிஎஸ்இக்கு எந்த விதமான இடையூறும் இல்லை, அவர்கள் அனுமதித்து விட்டார்கள். இந்த 65ல தொடங்கப்பட்ட பள்ளி 70ஆம் ஆண்டு 1970ஆம் ஆண்டு வந்தபோது எல்லோரும் 5ஆம் வகுப்பு தேர்வு பெற்று 6ஆம் வகுப்பிலே சேர வேண்டும். 6ஆம் வகுப்பிலே சேர வேண்டும் என்றால் அதற்கு 6ஆம் வகுப்பிலிருந்து தமிழ் வழி பள்ளிக்கூடங்கள் இல்லை. அதற்காக இந்த தமிழ் தலைவர்கள் மீண்டும் ஒரு போராட்டத்தை நடத்த வேண்டிய ஒரு சூழலுக்கு ஏற்பட்டார்கள். அப்போது எங்களுக்கு 5ஆம் வகுப்பு படித்துவிட்டு இந்த மாணவர்கள் எல்லாம் 6ஆம் வகுப்பு தொடங்கி இந்தி வழி பள்ளிக்கூடங்களிலே அல்லது ஆங்கில வழி பள்ளிக்கூடங்களிலே படிக்கிற போது பெருத்த சிரமத்திற்கு ஆளாகிறார்கள். அவர்கள் 6ஆம் வகுப்பு தொடங்கி மேற்கொண்டு வருகிற வகுப்புகளிலெல்லாம் தமிழ் வழியிலே கல்வி கற்க வேண்டும் என்கிற ஒரு கட்டாய நிலை ஏற்பட்டிருக்கிறது. எங்களுக்கு 6ஆம் வகுப்பு தொடங்கி மேற்கொண்டு பள்ளிகளை அமைத்து தர வேண்டும் என்று கல்வித்துறையிடம், அந்தமான் நிக்கோபார் நிர்வாகத்தினிடம் பெரிய போராட்டங்களை நடத்தி கோரிக்கைகளை முன்வைத்தார்கள். ஆனால் அரசாங்கம் அதற்கு முன்வர தயாராக இல்லை. காரணம் என்னவென்றால் 6ஆம் வகுப்பிலிருந்து மேற்கொண்டு பாடத்திட்டங்களை ஒப்புதல் தெரிவிக்க வேண்டிய மத்திய இடைநிலை கல்வி கழகம், அதாவது செகண்டரி சென்ட்ரல் போர்ட் ஆஃப் செகண்டரி எஜுகேஷன் அதற்கு ஒப்புதல் தர மறுக்கிறது, எங்களால் ஒன்றும் செய்ய முடியாது என்கிற ஒரு நிலையை கூறி கைவிரித்து விட்டார்கள். ஆனால் இந்த 1970 72 வரை பெரிய போராட்டத்தை ஏற்படுத்தினார்கள். இந்த பெரிய போராட்டத்திற்கு தமிழின தலைவர்கள் மட்டும் போராடினால் அது பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தவில்லை. ஆகையினால இந்த தலைவர்கள், அதாவது கந்தசாமி, இரா மருதவாணன், சூகா கோபால் போன்றவர்கள் தமிழ்நாட்டிற்கு வருகை தந்து அப்போது தமிழகத்திலே ஆட்சி பொறுப்பில் இருந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர்களை அணுகினார்கள். அப்படிப்பட்ட வகையில அப்போது மெம்பர் ஆஃப் பார்லிமெண்டாக இருந்த இரா செழியன், முரசொலி மாறன், கண்ணப்பன் மற்றும் நாஞ்சில் மனோகரன் இவர்கள் எல்லோரும் பாராளுமன்றத்திலே குரல் கொடுத்தார்கள். அந்தமான் நிக்கோபார் தீவுகளிலே 2ஆம் நிலையிலே அதாவது 4 லட்சம் மக்கள் என்றால் அதிலே ஏறத்தாழ 1 லட்சம் மக்கள் தமிழர்கள் இருக்கிறார்கள். அவர்களுக்கு கல்வி கற்பதற்கான வாய்ப்பு வசதிகள் இல்லை. அவர்கள் 5ஆம் வகுப்பு வரை தமிழ் மீடியத்திலே படித்துவிட்டு 6ஆம் வகுப்பிற்கு பிறகு இந்தி வழியிலோ அல்லது ஆங்கில வழியிலோ படிப்பதற்கு மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாகிறார்கள். ஆகையினாலே அவர்கள் 6ஆம் வகுப்பு தொடங்கி தமிழ் வழியிலே கல்வி கற்பதற்கு ஏற்பாடுகளை, வாய்ப்பு வசதிகளை உருவாக்கி தர வேண்டும் என்று இவர்கள் எல்லோரும் தொடர்ந்து பாராளுமன்றத்திலே குரல் எழுப்பினார்கள், எதிர்ப்புகளை தெரிவித்தார்கள். அதற்கு பிறகு ஏதோ ஒப்புக்கு சப்பானியாக அந்த சிபிஎஸ்இ செகண்டரி போர்டு ஒத்துக்கொண்டு நாங்கள் தமிழ் மீடியத்திலே எங்களால் புத்தகங்கள் வழங்க முடியாது, அவர்கள் அதற்கான ஏற்பாடுகளை செய்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் சிபிஎஸ்இ என்பது என்சிஆர்டி புத்தகங்களைத்தான் பின்பற்றுகின்றன. சிபிஎஸ்இ பள்ளிக்கூடங்கள் எல்லாவற்றிலுமே என்சிஆர்டி புத்தகங்கள் தான் பின்பற்றப்படுகின்றன. அப்போ அது என்சிஆர்டியில புத்தகங்கள் எல்லாம் இந்தியில இருக்கின்றன அல்லது ஆங்கிலத்தில் இருக்கின்றது. தமிழிலே எங்களால் புத்தகங்கள் வழங்க முடியாது என்கிற ஒரு சூழல் உருவானது.
அதற்கு தமிழ் இன தலைவர்கள் என்ன செய்தார்கள் என்றால், பரவாயில்லை, எங்கள் மாணவர்கள் அறிவியல், கணிதம், ஆங்கிலம் இந்த 3 பாடங்களை அவர்கள் ஆங்கிலத்திலே படிக்கட்டும், தமிழ் மற்றும் சமூக அறிவியல் ஆகிய 2 பாடங்களை தமிழில் படிக்கட்டும். அதாவது முழுமையான தமிழ் மீடியம் என்று அதை சொல்ல முடியாது. சோசியல் ஸ்டடீஸ், சயின்ஸ், மேத்ஸ், அறிவியல், ஜெனரல் சயின்ஸ், இந்த 3 பாடங்களை அவர்கள் ஆங்கிலத்திலே படிக்கட்டும். சமூக அறிவியல், தமிழ் ஆகிய 2 பாடப்பிரிவுகளுக்கு தமிழகத்திலிருந்து தமிழ்நாடு பாடநூல் நிறுவனம் வெளியிடுகின்ற நூல்களை நாங்கள் பயன்படுத்திக் கொள்கிறோம் என்று சொன்னதற்கு பிறகு 1972 6ஆம் வகுப்பு தொடங்கப்பட்டது. ஆக 65 1ஆம் வகுப்பில சேர்ந்த மாணவன் 70 6ஆம் வகுப்பை தொடங்க முடியாமல், 71 தொடங்க முடியாமல் நிறைய பேர் இடைநிற்றல், அதாவது டிராப் அவுட் ஆயிட்டாங்க. அவங்க ஒரு சிலர் எப்படியோ கஷ்டப்பட்டு இங்கிலீஷ் மீடியம், ஹிந்தி மீடியத்துல படிக்கலாம் அப்படின்னு போயிட்டாங்க. 72க்கு பிறகு 6ஆம் வகுப்பு முதலாக தமிழ் வழி கல்விக்கூடங்கள் தொடங்கப்பட்டன. இதுல கூட தமிழ் வழி பள்ளிக்கூடங்கள் தொடங்கப்பட்டது என்றாலும் என்சிஆர்டி புத்தகங்களான கணிதம், அறிவியல், ஆங்கிலம் இதற்கு என்சிஆர்டி புத்தகங்கள் இருக்கின்றன. தமிழ்நாடு பாடநூல் வழங்கிய சமூக அறிவியல், தமிழ் லாங்குவேஜ் இது 2 இவங்க படிச்சுட்டு இருந்தாங்க. இப்போது சிபிஎஸ்சிக்கு 6, 7, 8 எல்லாம் தேர்வு எழுத வேண்டிய அவசியம் இல்லை. அந்தந்த பள்ளிகள் அளவிலேயே தேர்வுகள் நடைபெறும். ஆகையினால தமிழ் வழியிலே கேள்விகள், தமிழிலே கேள்வித்தாள்கள் அமைக்கப்பட்டு அவர்கள் பரீட்சை எழுதி வந்தார்கள். இந்த 8ஆம் வகுப்பை முடித்தவர்கள், அதாவது 1972 6ஆம் வகுப்பில சேர்ந்தவர்கள் 1975 8ஆம் வகுப்பை முடித்து விட்டார்கள். 8ஆம் வகுப்பை முடித்துவிட்டு அதன் பிறகு 9ஆம் வகுப்பு எங்கே போய் சேர்வது? மீண்டும் இதே ஒரு சிக்கல். இந்தி வழி பள்ளிக்கூடங்கள் அல்லது ஆங்கில வழி பள்ளிக்கூடங்கள். இது மக்கள் மத்தியிலே பெருத்த ஒரு எதிர்ப்பை உருவாக்கியது. என்னவென்றால், எங்க பிள்ளைங்க ஒழுங்கா இந்தி மீடியத்துல படிச்சுக்கிட்டு இருந்திருக்கலாம், அவங்கள போய் நான் தமிழ் மீடியத்துல சேர்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அங்கேயும் கால் வைக்க முடியல, இங்கேயும் கால் வைக்க முடியல, நட்டாற்றில் விடப்பட்டதை போல எங்கள் பிள்ளைகள் தவிக்கிறார்கள் என்று இந்த தமிழின தலைவர்களை குறை கூற தொடங்கிவிட்டார். இது இவர்களுக்கு ஒரு பெரிய ஒரு இன்னல்காகவும் இடையூறாகவும் இருந்தது. நல்ல நோக்கத்திற்காக தொடங்கி இப்படி மக்களுடைய அவப்பெயருக்கு ஆளாக வேண்டிய ஒரு சூழ்நிலை உருவாகிவிட்டது என்று தலைவர்கள் பெருத்த வேதனையில் இருந்தார்கள். 9ஆம் வகுப்பு தொடங்குவதற்கு பல பெருத்த போராட்டங்களை செய்து எந்த வகையிலும் இவர்களால் வெற்றி காண முடியவில்லை. சிபிஎஸ்இ முற்றிலுமாக மறுத்துவிட்டது. தமிழ் மீடியம் இஸ் நாட் அட் ஆல் எ பார்ட் ஆஃப் சிபிஎஸ்இ. இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தி இந்த 2 மீடியம் தான் எங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள் அடங்கும். தமிழ் மீடியத்துல எங்களால இதை அனுமதிக்க முடியாது என்று முற்றிலுமாக மறுத்து விட்டார்கள். மீண்டும் இந்த பாராளுமன்றத்தில் இதற்கான பெரிய போராட்டங்களை நடத்தி அதற்கும் ஒரு வழியும் காண முடியவில்லை. 1977 தலைவர் கந்தசாமி என்பவர் ரங்கத் என்ற பகுதியில தமிழ் மீடியம் பள்ளிக்கூடம் கிடைக்கவில்லை என்றால், தமிழ் மீடியம் பள்ளிக்கூடம் 9ஆம் வகுப்பிலே தொடங்கப்படவில்லை என்றால் நான் தீக்குளித்து என் உயிரை மாய்த்துக் கொள்வேன் என்று அறிவிப்பு செய்து விட்டார். அதாவது 1977 ஜூன் மாதம் இவர் தீக்குளிப்பதற்கான நாள் குறிக்கப்பட்டு விட்டது. தீ குளிக்க வேண்டிய ஏற்பாடுகள் எல்லாம் ஒரு நிறைவான ஏற்பாடுகளாக நடந்து அடுத்த நாள் தீ குளிக்க அவர் தயார் நிலையில் இருக்கிறார். நிலைமை ரொம்ப கட்டுக்கடங்காமல் மிக மோசமாக போய்விட்டது. அப்போதெல்லாம் இந்த தமிழ் மக்கள் மத்தியில ஒரு பெருத்த போராட்ட குணம் தோன்றியது. என்று மடியும் இந்த ஆங்கில மோகம், என்று தனியும் எங்கள் தமிழ் மொழி தாகம், இன்றே எங்களுக்கு வேண்டும் தமிழ் பள்ளி, இல்லையேல் எனது இன்னுயிர் மாயும் தீயிலே என்று அவர் கோஷங்களை எழுப்பி போராட்டங்களை நடத்தினார். தீக்குளிப்பதற்கு முதல் நாள் இரவு 11 மணி அளவில மைய அரசிலிருந்து ஒரு தந்தி வந்தது. அப்போது தந்தி தான் எல்லாமே. அப்போ தந்தி வந்தது, நாளையிலிருந்து அந்தமான் நிக்கோபார் தீவுகளில 9ஆம் வகுப்பு தமிழ் வழி பள்ளிக்கூடங்கள் திறக்கப்படும் என்று 1977
ஜூலை திங்களிலே அந்த அறிவிப்பு வந்தது. அது பெருத்த ஒரு திருவிழாவாக, பண்டிகையாக தமிழர்களால் கொண்டாடப்பட்டது. அது முதலாக 1977 9ஆம் வகுப்பு 10ஆம் வகுப்பிற்கு மாணவர்கள் சேர்ந்து படிக்க தொடங்கினார்கள். 10ஆம் வகுப்பு தேர்வு எழுதினார்கள். அப்போது 10ஆம் வகுப்பு தேர்வு எழுதி 1979 10ஆம் வகுப்பு தேர்வு எழுதி முதல் பேட்ச் வெளியில வர்றாங்க. இதுல என்ன பெரிய சிக்கல் அப்படின்னு சொன்னா, சிபிஎஸ்இ 10th கிளாஸ் போர்டு எக்ஸாமினேஷனுடைய ஆண்டு தேர்வுக்கான வினாத்தாள்கள் அத்தனையும் ஆங்கிலத்தில் இருக்கு. ஆங்கிலத்தில் அல்லது இந்தியில், 2 மொழியில் தான் இருக்கிறது. இந்த மாணவர்கள் ஏற்கனவே அவர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டது, தமிழ் மொழியில் உங்களுக்கு வினாத்தாள் வழங்கப்பட மாட்டாது என்பதை முன்பு அறிவித்து விட்டார். ஆகையினாலே ஆசிரியர்கள், தமிழ் வழி பள்ளிக்கூடங்களில் பணியாற்றிய ஆசிரியர்கள் என்ன செய்தார்கள் என்றால், கேள்வியை ஆங்கிலத்தில் தருவார்கள், அதன் மொழி மாற்றத்திற்கான விடையை தமிழிலே தருவார்கள். கேள்வி ஆங்கிலத்தில் இருக்கும், விடை தமிழ்ல இருக்கும். அது மாதிரிதான் தயார் பண்ணாங்க. இவன் 10th போய் பரீட்சையில உட்காரும் போது கேள்வித்தாள் ஆங்கிலத்துல இருக்கும், ஆனா இவன் பதில் எழுத போறது தமிழ்ல தான் எழுதுவான். இது பெரிய தொடக்க காலத்துல மாணவர்களுக்கு ஒரு பெரிய சிக்கலாகவும் இடையூறாகவும் இருந்தது என்றுதான் சொல்ல வேண்டும். உதாரணமாக சிபிஎஸ்இ ஒரு கேள்வி கேட்டிருக்கிறது. How can we control the soil erosion caused by running water? How can we control the soil erosion caused by running water என்று ஒரு கேள்வி இருக்கிறது. அந்த கேள்வியில how can we control the soil erosion, இதெல்லாம் அவனுக்கு ஒண்ணுமே புரியல. என்னன்னு அர்த்தமே புரியல. அவனுக்கு ரன்னிங் வாட்டர், சாயில் எரேஷன் இது மட்டும்தான் தெரியும், வேற எதுவுமே தெரியாது. அவன் என்ன சொல்றான்னா, அதாவது ஓடுகிற தண்ணீர், ரன்னிங் வாட்டர் மட்டும்தான் தெரியும். ஓடுகிற தண்ணீர் சுகாதாரத்திற்கு நல்லது, ஓடுகிற தண்ணீரை தான் நாம் குடிக்க வேண்டும், தேங்கி இருக்கிற தண்ணீரை நாம் குடிக்க கூடாது, தண்ணி ஓடுகிற நிலையில ஆற்றிலோ அல்லது வாய்க்காலிலோ இருக்கிற நீரை பிடித்து நாம் பருக வேண்டும். இப்படி பதில் எழுதுறான். அங்க கேட்ட கேள்விக்கும் இவனுடைய பதிலுக்கும் எந்த தொடர்பும் சம்பந்தமும் இல்லை. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை பல வருடங்களாக நீடித்து வருகிறது. இதை எதிர்த்து நாங்களும் அந்தமான் தமிழ் சங்கத்தின் சார்பாக பல போராட்டங்களை பல முறை நடத்தி விட்டோம். அதற்கெல்லாம் விதிமுறை சிக்கல் என்று ஒன்று இருக்கிறது என்பதை சிபிஎஸ்இ முன்வைத்து அது முடியாது என்று மறுத்துவிட்டார்கள். இன்றளவு கூட, அதாவது 1977 தொடங்கப்பட்ட இந்த போராட்டம் இப்போ 2024 வரையும் கூட நடந்துகிட்டு தான் இருக்கு. ஆனால் இன்றளவும் கூட 12ஆம் வகுப்பு 10ஆம் வகுப்புக்கான கேள்வித்தாள்கள் எல்லாம் ஆங்கிலத்திலே தான் இருக்கின்றன. ஆனால் மாணவர்கள் தமிழிலே பதில் எழுதுகிறார். இதுல ஒரு சௌகரியம் என்னவென்றால், இந்த சிபிஎஸ்இ ஸ்கூல், அந்தமான் நிக்கோபார் சிபிஎஸ்இ ஸ்கூல் சென்னையில இருக்கிற சிபிஎஸ்இ ரீஜனோட அட்டாச்சு. அதனால இவங்க தமிழ்ல எழுதுற பதில சென்னையில திருத்துவதற்கு ஆட்கள் கிடைத்து விடுகிறார். ஆகையினால ஓரளவு மாணவர்கள் இந்த இக்கட்டான சூழ்நிலையிலிருந்து ஓரளவு தப்பித்துக் கொள்கிறார்கள். இதனால் என்ன விளைந்தது என்னென்றால், தேர்வு சதவிகிதம் மிக மிக குறைவு. அதாவது 15 விழுக்காடு 16 விழுக்காடு இப்படித்தான் 10ஆம் வகுப்பிலே மாணவர்கள் தேறி வந்தார்கள். கூடுதலான நிறைய பேர் ஃபெயில் ஆயிடுறாங்க. அதாவது 20% பாஸ், 80% ஃபெயில். இப்படிப்பட்ட சூழல் பல நாட்களாக, பல வருடங்களாக அந்தமான் நிக்கோபார் தீவுகளிலே நிலவி வந்தது. அந்தமான் நிக்கோபார் தீவு தலைவர்கள், தமிழின தலைவர்கள் எந்தெல்லாம் வகையிலெல்லாம் போராடி பார்த்தார்கள். வருகின்ற எம்பிக்கள், வருகின்ற அமைச்சர்கள், மத்திய மாநில அமைச்சர்கள் எல்லாரிடமும் முறையிட்டு பார்த்து விட்டார்கள். எதற்கும் எந்தளவும் ஒரு வழி கிடைக்கவில்லை. ஆகையினாலே அந்தமான் தமிழ் சங்கம், அதுல நாங்கள் எல்லோரும் இணைந்து, இந்த கிருஷ்ணமூர்த்தி, வேம்பையன், நான், இன்னும் பெயர் சொல்ல போனால் நிறைய வரும், இவர்கள் எல்லோரும் இணைந்து ஒரு மாற்று வழியை நாம் கண்டுபிடித்தோம். என்னவென்றால், இந்த பாடத்திட்டங்களுக்கான வினா விடைகளை தமிழில் தயாரித்து, கேள்வி ஆங்கிலத்தில் இருக்கும், அதனுடைய டிரான்ஸ்லேஷன் தமிழில் இருக்கும், விடை முற்றிலுமாக தமிழில் இருக்கும். இப்படி புத்தகங்களை தயாரித்து 2-3 ஆண்டுகள்
இதற்காக நாங்கள் போராடி புத்தகங்களை தயாரித்து மாணவர்களுக்கு வழங்கினோம். அந்த காரணத்தின் அடிப்படையில 10ஆம் வகுப்பிலே தேர்வு விகிதம் 80-70 விழுக்காடு கூடுதலாக வர ஆரம்பிக்கும். 20 விழுக்காடு இருந்த ரிசல்ட்டை இந்த அந்தமான் தமிழர் சங்கத்தினுடைய ஒத்துழைப்பு காரணமாக, ஆசிரியர் பெருமக்களினுடைய பெரும் ஒத்துழைப்பு காரணமாக தேர்வு விகிதம் 80 விழுக்காட்டை 80% எட்டத் தொடங்கியது. அதன் பிறகு இப்போதும் அந்த நிலை உருவாக்கி இன்னும் மெயின்டைன் ஆகிட்டு இருக்கு. ஆசிரியர்களும் எப்படி மாணவர்களுக்கு பதில், அதாவது வினாத்தாள்களை புரிந்து கொண்டு பதில் எழுத வேண்டும் என்கிற நுட்பத்தை சொல்லிக் கொடுப்பதனால இப்படி ஒரு மாற்றம் ஏற்பட்டது. இதுல இன்னொரு சிக்கலும் தமிழ் மீடியத்திற்கு கிடைத்தது என்னவென்றால், அந்தமான் நிக்கோபார் தீவுகளிலே மொத்தம் 5 மொழிகளிலே பாடங்கள் போதிக்கப்படுகின்றன. ஆங்கிலம், ஹிந்தி, தமிழ், தெலுங்கு, பெங்காலி, இந்த 5 மொழிகளில இன்றைக்கும் ஸ்கூல்கள் நடந்துச்சு. அந்தமான் நிக்கோபார் தீவுகளில் ஒரு ஸ்கூல்னு எடுத்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்கூல்ல 5 மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், 5 மீடியம் இருக்கும். இந்த கல்விக்கூடங்களில பள்ளியினுடைய தலைமை ஆசிரியராக அல்லது முதல்வராக இருப்பவர் வேற்று இனத்தவராக இருப்பார், பெங்காலியாக இருப்பார், அல்லது உத்தரப்பிரதேசத்தை சேர்ந்தவராக இருப்பார், அல்லது வேறு மாநிலத்தை சேர்ந்தவராக இருப்பார். அவர்களுக்கு இந்த மாணவர்கள் எப்படி போனால் நமக்கு என்ன என்ற ஒரு மாற்றான் தாய் கண்ணோட்டம் தான். தமிழ் மீடியத்துல ரிசல்ட் 20% போனா போயிட்டு போகுதுப்பா, நம்ம என்ன பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை. ஆனால் இந்த 1979க்கு பிறகு யூபிஎஸ்சி மூலமாக நாங்கள் 3 பேர் தேர்வு பெற்று பள்ளியினுடைய முதல்வராக பணியமர்த்தப்பட்டோம். அதுல நான் ஒருவன், நண்பர் நாச்சியப்பன் ஒருவர், இன்னொருத்தர் கிருஷ்ணமூர்த்தி. இந்த 3 பேரும் தமிழ் வழியை சார்ந்த, தமிழர் இனத்தை சார்ந்த முதல்வர்கள் பள்ளியிலே அமர்த்தப்பட்ட பிறகு அவர்கள் முழுமையான அக்கறை எடுத்துக்கொண்டார்கள். ஆகையினால அந்த தேர்வு விழுக்காடு கூட தொடங்கியது. இப்படியெல்லாம் பள்ளிக்கூடங்கள் திறக்கப்பட்டு நடத்தப்பட்டு வருகின்றன. தொடக்கத்தில பெரிய போராட்டத்திற்கு பிறகு அடைந்த அச்சீவ்மெண்ட், அதாவது அடைவு என்னவென்றால், 22 தொடக்க நிலை பள்ளிகள் இருந்தன. பிரைமரி ஸ்கூல் 22 பிளேசஸ்ல நடந்தது. அதே போல 6 முதல் 8ஆம் வகுப்பு வரை 12 இடங்களிலே பள்ளிக்கூடங்கள் செயல்பட்டன. அப்புறம் 6 முதல் 10ஆம் வகுப்பு வரை, 6 முதல் 8ஆம் வகுப்பு வரை இருப்பது மிடில் ஸ்கூலு, 6 முதல் 10ஆம் வகுப்பு வரை இருப்பது செகண்டரி ஸ்கூல். இப்படிப்பட்ட பள்ளிகள் 11 பள்ளிகள் இருந்தன. 6 முதல் 12ஆம் வகுப்பு வரை சீனியர் செகண்டரி, அது 5 இடங்களில் நடத்தப்பட்டு வந்தன. ஆக மொத்தமாக 34, 35, 40, 50 இடங்களிலே தமிழ் வழியிலே மாணவர்கள் படிக்கின்ற ஒரு வசதி வாய்ப்பு உருவாக்கப்பட்டது. ஆனால் இன்றைக்கு இதெல்லாம், இந்த கதைகளை எல்லாம் நான் சொல்லுவது 2013-14 இந்த வருடங்கள். இன்றைக்கு 10 வருடங்கள் ஆகிவிட்டன. இந்த 10 வருடங்களில் நான் சொன்ன இந்த 50 பள்ளிக்கூடங்களினுடைய நிலைமை கழுதை தேர்ந்து கட்டெரும்பான கதையாக வெகுவாக குறைந்து விட்டது. இன்னைக்கு தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, ஆங்கில மோகம் என்பது அங்கேயும் அந்தமானுக்கும் வர ஆரம்பிச்சிச்சு. நம்ம பிள்ளைங்க இங்கிலீஷ்ல படிக்கட்டுப்பா அப்படின்னு ஒரு எண்ணம் மாறி தமிழ் வழியிலே பள்ளிக்கூடங்களிலே மாணவர்களுடைய சேர்க்கை எண்ணிக்கை குறைவாக போனதன் காரணமாக இன்றைக்கு இந்த 50 இடங்கள் சொன்னேனே, அதுல ஒரு 10-15 இடங்களிலே தான் தமிழ் வழி பள்ளிக்கூடங்கள் செயல்பட்டு கொண்டிருக்கின்றன. ஆனாலும் சில மாணவர்கள், சில பெற்றோர்கள் எங்கள் பிள்ளைகள் தமிழ் வழியிலே தான் படிக்க வேண்டும் என்கிற ஒரு எதிர்பார்ப்பும் ஒரு கட்டாயமும் அவர்களுக்கு இருக்கிறது. என்ன காரணம் என்னவென்றால், நாங்கள் இங்கே வேலை பார்க்கிறோம், வேலை பார்த்து முடித்த பிறகு நாங்கள் இங்கேயே நிரந்தரமாக தங்க போவதில்லை, எங்களுடைய சொந்த மாவட்டங்களுக்கு நாங்கள் சென்று விடுவோம். சொந்த மாவட்டங்களுக்கு நாங்கள் பிள்ளைகளை அழைத்து செல்கிற போது அவன் இந்தியிலே படித்து ஆங்கிலத்திலே படித்து எதை சாதிக்கப் போகிறான்,
தமிழிலே படித்தால்தான் அங்க நாங்கள் எங்கள் சொந்த மாவட்டத்திலே வாழ்வதற்கு வசதியாக இருக்கும் என்கிற ஒரு மனப்போக்கில இன்றைக்கு பிடிவாதமாக படிக்கிற மாணவர்கள் தான் இருக்கிறார்கள். அங்கேயே நாம் நிரந்தரமாக வாழ்வோம், இனி நாம் சொந்த மாநில மாவட்டங்களுக்கு செல்வதற்கான வாய்ப்புகள் இல்லை என்றெல்லாம் நினைக்கிற பெற்றோர்கள் நம் பிள்ளைகள் ஆங்கில மீடியத்திலே படிக்கட்டும் என்கிற ஒரு எண்ணம் அவர்களுக்கு உருவாக்கிவிட்டது. ஆக தமிழ்நாட்டில் தமிழ் வழி கல்விக்கூடங்கள், அதுவும் அரசு பள்ளிக்கூடங்கள் குறைந்து கொண்டு வருவது எப்படி ஒரு ட்ரெண்டாக மாறிவிட்டதோ அப்படிப்பட்ட ஒரு மனப்பாங்கு போக்கு அந்தமானிலேயும் இன்றும் நிலவி வருகிறது. இதுல ஒரு பெருமைப்படக்கூடிய விஷயம் என்னவென்றால், கல்லூரி அளவில் இன்றைக்கு கல்லூரி அளவில் BA தமிழ் படிக்கிற ஒரு சூழல் உருவாகி இருக்கிறது. அதாவது 2015 வரை அப்படிப்பட்ட ஒரு சூழல் ஃபவுண்டேஷன் கோர்ஸ் மட்டும்தான் தமிழ்ல நடத்திட்டு இருந்தாங்க. தமிழ்ல ஒரு லாங்குவேஜ் கல்லூரி அளவுல நடத்திட்டு இருந்தாங்க. இப்போ இன்னைக்கு வந்து ஒரு BA தமிழ் என்கிற ஒரு வகுப்பையே, ஒரு பாடப்பிரிவையே JNRM, அத ஜவஹர்லால் நேரு கல்லூரியில அந்த நிலை உருவாகி இருக்கிறது. இன்றைக்கு ஒரு 15 விரிவுரையாளர்கள் தமிழ் இனத்தை சார்ந்தவர்கள், தமிழில் போதிப்பவர்கள் இருக்கிறார்கள். இதுல ஒரு வேதனை என்னவென்றால், இந்த 15 பேரும் கெஸ்ட் லெக்சரராகத்தான் அங்கீகாரம் பெற்று பாடங்களை நடத்தி வருகிறாரே. யூனிவர்சிட்டி கிராண்ட் கமிஷன் மூலமாக ஒரு நிரந்தர விரிவுரையாளர், நிரந்தர பேராசிரியர் என்று நியமனம் பெறவில்லை. அவர்கள் எல்லாம் கௌரவ விரிவுரையாளர்களாக இருந்து ஏதோ மாதம் 50,000க்கும் குறைவான சம்பளத்தை பெற்று பள்ளிக்கூட கல்லூரிகளை நடத்தி வருகிறார்கள். இப்போதைக்கு இந்த தமிழ் கல்வி பற்றி சொல்றேன். மேற்கொண்டு நான் உங்களுக்கு சொன்னது 5 வழிகளிலே பள்ளிக்கூடங்களில பாடங்கள் நடத்தப்படுவதாக சொன்னேன். அதுல தெலுங்கு மீடியம், பெங்காலி மீடியம், மலையாள மீடியமும் இருந்தது. மலையாள மீடியம் தொடக்கத்தில் இருந்தது. மலையாளிகள் பின்னாளிலே, அதாவது 1965-70க்குள்ளாக எங்களுக்கு மலையாள மீடியம் தேவையில்லை என்கிற ஒரு நிலைக்கு வந்து அந்த மலையாள மீடியம் பள்ளிகள் எல்லாமே முற்றிலுமாக குறைந்து போய்விட்டன. அதாவது முற்றிலுமாக அழிந்து போய்விட்டன என்றுதான் சொல்லணும். ஏனென்றால் மலையாளிகள் திரும்ப கேரளாவிற்கு சென்று வாழ வேண்டும் என்கின்ற எண்ணமுடையவர்கள் அல்ல. நாம் அந்தமானுக்கு வந்தோம், அந்தமானிலே நிரந்தரமாக இருப்போம், நம் பிள்ளைகள் இங்குதான் இருக்க போகிறார்கள், நாம் மலையாளத்திலே படித்து என்ன செய்ய போகிறோம், ஆங்கில வழியிலே படிக்கட்டும் அல்லது இந்தி வழியிலே படிக்கட்டும் என்கிற ஒரு திடமான முடிவை அவர்கள் மேற்கொண்டதன் காரணமாக எங்களுக்கு மலையாள மீடியம் தேவையில்லை என்று சொல்லிவிட்டார்கள். ஆனால் தெலுங்கு இனத்தை சார்ந்தவர்கள், தெலுங்கு பேசும் மொழியை பேசுகிறவர்கள், அவர்களுக்கு போராடுவதற்கு ஏற்ற அறிவுத்திறனோ அல்லது தலைவர்களோ இல்லை. ஆனால் புல்லுக்கு இறைத்த நீர் விழலுக்கும் பாயும் என்பதை போல தமிழர்கள் போராடி போராடி பள்ளிக்கூடங்களை பெற்றார்கள். அதே பேரலல் லைன்ல தெலுங்குக்காரங்களுக்கும் பள்ளிக்கூடங்கள் திறக்கப்பட்டன. சரி, இப்படி புல்லுக்கு இறைத்த நீர் விழலுக்கும் பாய்ந்ததை போல தெலுங்கு மீடியம் பெற்றார்கள் என்றால், இந்த பெங்காலி இனத்தவர்கள் இன்னைக்கு அதிக அளவுல, அதாவது ஹிந்தி மீடியம், இங்கிலீஷ் மீடியம், இதற்கு அடுத்த நிலையில 3ஆம் நிலையில அதிகப்படியான பள்ளிக்கூடங்கள் என்றளவும் இருக்கிறது என்றால் வங்காள மொழி பள்ளிக்கூடங்கள் இருந்து கொண்டிருக்கு. இந்த வங்காள மொழி பள்ளிக்கூடங்கள் இன்றளவும் நல்ல முறையில செயல்பட்டு கொண்டிருக்கிறது என்றால் அதற்கு அவர்களுடைய அந்த வங்க இனத்தவர், அதாவது மேற்கு வங்கத்தை சார்ந்தவர்கள் தான் தொடர்ந்து மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் இருந்து வருகிற காரணத்தினால அதை போற்றி பாதுகாத்து வருகிறார்கள். இன்றளவும் அந்த மீடியம் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அரசாங்கமும் சரி, ஒன்றிய அரசும் சரி, அண்டமான் நிக்கோபார் அட்மினிஸ்ட்ரேஷனும் எல்லாமே வந்து பெங்காலி மீடியம் என்றால் அதற்கு ஒரு தனி கவனம், தனி அக்கறை, தனி அனுசரிப்பு என்றுதான் அதை போற்றி பாதுகாக்கிறார்கள். அந்த ஒரு மனப்பாங்கு இன்றைக்கு தமிழ் மீடியம் பள்ளிக்கூடங்களிலே இல்லை என்பது நிதர்சனமான உண்மை. இன்றைக்கு அவை அழிந்து கொண்டு வருகிறது. நானெல்லாம் இணை இயக்குனராக இருந்த காலகட்டத்தில் இந்த தமிழ் மீடியம் பள்ளியை போற்றி வளர்க்க வேண்டும், மேன்மேலும் வளர்க்க வேண்டும் என்பதற்கான நிறைய பிரயாசைகள், நிறைய பிரயத்தனங்கள் எல்லாம் எடுத்துக்கொண்டோம். ஆகையினாலே அவற்றை நாங்கள்
காப்பாற்ற முடிந்தது. இப்போ எங்களைப் போல தமிழர்கள் அந்தமான் கல்வித்துறையில ஒரு மேல்நிலை பதவியில யாரும் இல்லை என்பது நிதர்சனமான உண்மை. அதாவது இணை இயக்குனர், துணை இயக்குனர், இயக்குனர் என்கின்ற நிலையில யாரும் இல்லை. அந்த பதவிகளில் இருப்பவர்கள் எல்லாரும் மாற்று மொழியினர், மாற்று இனத்தவர், மாற்று மாநிலத்தவர் என்பதனால இந்த தமிழ் வழி பள்ளிக்கூடங்கள் அழிந்து வருவதை, அதை ஒரு அரணாக இருந்து காக்க வேண்டும் என்கின்ற மனப்பான்மை அற்றவர்களாக போய்விட்டார்கள். அதாவது இன்னும் சொல்ல போனால் 2006-7 ஆகிய காலகட்டங்களில், அதாவது சுனாமி காலகட்டங்கள், சுனாமிக்கு பிறகு தமிழ் மீடியம் அட்மிஷன் வந்து ரொம்ப குறைய ஆரம்பிச்சிருச்சு. ரொம்ப குறைய ஆரம்பிச்சிருச்சோடனே அப்போ நாங்க பிரைமரி ஸ்கூலுக்கு ரெக்ரூட்மெண்ட் பண்றப்போ, நியமனம் செய்கிற போது தேவையின் அடிப்படையில், அதாவது டிமாண்ட் ரெக்குயர்மெண்ட் அடிப்படையில என்னென்ன மொழி பாடங்களுக்கு எத்தனை ஆசிரியர்கள் தேவை என்கிற வகையில நாங்கள் கணக்கிட்டு செய்த போது, தமிழ் மீடியத்திற்கு கூடுதலாக நியமனம் செய்ய வேண்டிய ஒரு நிலை இல்லை. ஆனாலும் கூட தமிழ் மீடியத்திலும் அதற்கான பதவிகளுக்கு நியமனம் செய்ய வேண்டும் என்பதற்கான முன்மொழிதலை நான் வைத்த போது, என்னுடைய இயக்குனர் திருவாளர் ராஜ்குமார் என்னிடம் கேள்வி கேட்டார். நீங்கள் என்ன ஒரு முறையற்ற போக்கை கையாளுகிறீர்கள்? தமிழ் மீடியத்திற்கு ஆசிரியர்களே தேவையில்லை, இருக்கிற ஆசிரியர்களே கூடுதல், அதாவது சர்ப்ளஸ் என்ற எண்ணிக்கையில இருக்கிறார்கள். அப்படி இருக்கிற போது மேற்கொண்டு நீங்கள் தமிழ் மீடியத்திற்கு ஆசிரியர்களை நியமனம் செய்வதற்கு ஏன் முயற்சியில் ஈடுபடுகிறீர்கள் என்று என்னை கேட்டார். நான் அவருக்கு மிகவும் தெளிவாக ஒரு விடையை சொன்னேன். என்னவென்றால், அதாவது தமிழ் மீடியத்திற்கு இத்தனை ஆசிரியர்கள், ஆங்கில மீடியத்திற்கு இத்தனை ஆசிரியர்கள், வங்கமொழி மீடியத்திற்கு இத்தனை ஆசிரியர்கள் என்று பதவிகள் உருவாக்கப்பட்டு அதன் அடிப்படையிலே தான் நியமனம் செய்யப்படுகிறது. ஆக தமிழ் மீடியத்திற்கு என்று நாம் இதுவரை ஒரு 160 இடங்களை நாம் உருவாக்கி இருக்கிறோம். அந்த பதவிகளில நாம் ஆசிரியர்களை நியமித்து விடுகிறோம். ஆசிரியர்கள் பணி ஓய்வு பெறுகிறார்கள், சூப்பர் ஆனுவேஷன், சில ஆசிரியர்கள் இறந்து விடுகிறார்கள், சில ஆசிரியர்கள் விஆர்எஸ் வாங்கி கொண்டு போய் விடுகிறார்கள் என்றால், அந்த இடத்தை தமிழ் இன ஆசிரியர்களால் உருவாக்கப்பட்ட காலி இடங்களை தமிழ் இன ஆசிரியர்களால் தான் நிரப்பப்பட வேண்டும் என்பது என்னுடைய போராட்டமாக இருந்தது. அதற்கு என்னுடைய இயக்குனர் ஒத்துக்கொள்ள தேவையில்லையே, ஆசிரியர்களுக்கு தேவையில்லையே, மேற்கொண்டு ஏன் நீங்கள் நியமனம் செய்ய விரும்புகிறீர்கள் என்று கேட்டார். அவருக்கு நான் சொன்ன பதில், இன்றைக்கு தேவையில்லை, நானும் ஒத்துக்கொள்கிறேன். வருகிற ஆண்டுகளிலே தேவைப்பட்டால் புதிதாக தமிழ் மீடியத்திற்கென்று பதவிகளை நம்மால் உருவாக்க முடியாது. அதற்கான ஒப்புதல் மைய அரசிடமிருந்து நமக்கு கிடைக்காது. ஆகையினாலே தற்சமயம் தேவையில்லை என்றாலும் கூட அந்த தமிழ் மீடியம் வேக்கன்சியை தமிழ் மீடியம் ஆசிரியர்களாக நிரப்பி அவர்களை ஆங்கில மீடியத்திலே நாம் நியமனம் செய்யலாம், டெப்ளாய்மெண்ட் செய்யலாம். ஏனென்று சொன்னால், இன்றைக்கு ஆங்கில மீடியத்திற்கென்று தனியாக ஆசிரியர்கள் யாரும் இல்லை. அவர்கள் மலையாளிகளாக இருக்கலாம், வங்கதேசத்தை சேர்ந்தவர்களாக இருக்கலாம், உத்தரப்பிரதேசத்தை சேர்ந்தவர்களாக இருக்கலாம். அவர்கள் தான் ஆங்கில வழியிலே பாடம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அந்த இடத்துல ஒரு தமிழன் ஆங்கில வழியில பாடம் நடத்துவதற்கு தகுதி இல்லாதவன் ஆகி விடுவானா? அவனை தமிழ் மீடியம் ஆசிரியர்களாக நாம் நியமனம் செய்வோம், அவர்களை ஆங்கில மீடியம் வழியிலே தேவைக்கு ஏற்றார்களை டெப்ளாய்மெண்ட் செய்து பாடம் நடத்த விடுவோம் என்று நான் வாதாடிய பிறகு அதற்கு அவரும் ஒத்துக்கொண்டார். அதன் வகையிலே நியமனங்களை தொடர்ந்து, அதாவது 145 இடங்கள் உருவாக்கப்பட்டது தமிழ் மீடியத்திற்கு என்றால், அதில் தொடர்ந்து நான் 145 இடங்களை நியமனம் செய்தே தீருவேன் என்கின்ற போராட்டத்தில் 2013 வரை நான் அதற்காக பாடுபட்டேன். நிச்சயமாக இது யாராலும் மறுக்க முடியாத ஒரு வரலாற்று செய்தியாகும். ஆனால் இன்றைக்கு தமிழ் மீடியம் பள்ளிகள் குறைந்து விட்டன என்கிற ஒரு காரணத்தை காட்டி தமிழ் மீடியத்திற்கு ஆசிரியர்கள் தேவையில்லை என்று தமிழ் மீடியம் ஆசிரியர்களை நியமனம் செய்வதையே நிறுத்திவிட்டார்கள். இதை எதிர்ப்பதற்கு அங்கே தமிழனாக யாரும் இல்லை என்பதுதான் நிதர்சனமான உண்மை. ஏனென்றால் உயரிய பதவியில் இருப்பவர்கள் எல்லாம் மாற்று இனத்தவர்கள். இப்படிப்பட்ட ஒரு நிலை இன்றைக்கு உருவாகி கொண்டிருக்கிறது. இன்னும் 2 விஷயங்களை, அதுவும் கல்வி சார்ந்த விஷயங்களை சொல்லி நான் நிறைவு செய்யலாம் என்று இருக்கிறேன். நான் 2006ஆம் ஆண்டு அனைவருக்குமான கல்வி, சர்வசிக்ஷா அபியான்
அந்த திட்டத்தினுடைய மாநில திட்ட இயக்குனராக பணியாற்றிய போது we achieved 100% enrollment at primary level. None of the student is left out of school என்கின்ற ஒரு அறிவிப்பை செய்ய வேண்டிய ஒரு நிலை உருவானது. அந்த வகையிலே எல்லா மாணவர்களும் பள்ளிக்கூடங்களில் சேர்ந்து விட்டார். தமிழ், மலையாளம், தெலுங்கு, பெங்காலி எல்லா மாணவர்களும் அவரவர்கள் மீடியம் அல்லது ஆங்கிலம் அல்லது இந்தி மீடியத்திலே அவர்கள் பள்ளியில சேர்ந்து படிக்க தொடங்கி விட்டார்கள். ஆகையினாலே 100% என்ரோல்மெண்ட் என்ற ஒரு நிலையை நிச்சயமாக நாம் எட்டிவிட்டோம். ஆகையினாலே அறிவிப்பு செய்து விட்டோம். அறிவிப்பு செய்து அதற்கான கையெழுத்தும் நான் தான் இட்டேன். அது அறிவிப்பாகிவிட்டது. ஆனாலும் என் மனதிற்குள் ஒரு உறுத்தல் இருந்து கொண்டேன். என்ன ஒரு உறுத்தல் என்று சொன்னால், அங்கே 6 வகையான பழங்குடியினர் இருக்கிறார். அந்த 6 வகையான பழங்குடியினரில் சென்டினல் என்ற பழங்குடியின குழந்தைகளும் ஜரவா என்கிற பழங்குடி இனத்தினரும் இந்த கல்வி பள்ளிக்கூடம் செல்கின்ற ஒரு வாய்ப்பை பெறாதவர்களாகவே இன்றளவும் இருந்து கொண்டிருக்கிறார்கள். ஆக ஜரவா இனத்தை சார்ந்த குழந்தைகள் எத்தனை பேர்கள் இருக்கிறார்கள் என்று கணக்கிட்ட போது ஒரு 20-30 குழந்தைகள் இருக்கலாம் என்று தோராயமாக கணிக்கப்பட்டது. ஏனென்றால் அந்த பழங்குடி இனத்தவரை நாம் நெருங்க முடியாது. அவர்களுக்கு பாதுகாப்பாக வனத்துறையினர் புஷ் போலீஸ் என்ற ஒரு அமைப்பை வைத்திருக்கிறார்கள். அந்த காவலர்கள் எடுத்த கணக்கின்படி எப்படியும் 20-30 குழந்தைகள், அதாவது பள்ளிக்கூடம் செல்கிற வயதில் இருக்கிற குழந்தைகள் இருப்பார்கள் என்று சொன்னார்கள். அதை முன்மாதிரியாக வைத்துக்கொண்டு நான் ஒரு ஃபைல் நோட்டிங் ரெடி செய்து அதை தயார் செய்து இவர்களையும் நாம் பள்ளிக்கூடத்தில் இணைத்தால்தான் 100 விழுக்காடு அட்மிஷன் எட்டிவிட்டோம் என்பது உண்மை கூற்றாக இருக்கும். இதை செய்யாத வரை 100% அச்சீவ்மெண்ட் என்பது தட் வில் பி ஒன்லி ரெக்கார்ட், பிராக்டிக்கலி அது சாத்தியமல்ல என்பதை வலியுறுத்தி நான் ஒரு கோப்பு ஒன்றினை அனுப்பினேன். அதற்கு நிர்வாகம் என்னை கடுமையாக சாடியது. என்னை இன்னும் சொல்ல போனால் என்னை இப்படிப்பட்ட ஒரு அணுகுமுறை உங்களிடமிருந்து நாங்கள் எதிர்பார்க்கவில்லை, நீங்கள் இதற்கான விளைவுகளை சந்திக்க வேண்டி வரும் என்றெல்லாம் எச்சரித்தார்கள். அதற்கு அவர்கள் சொன்ன காரணம், ட்ரைபல் வெல்ஃபேர் மினிஸ்ட்ரியில இருந்து பர்மிஷன் வராத வரைக்கும் பழங்குடி இனத்தவருக்கு கல்விக்கூட அமைப்பை நம்மால் உருவாக்க முடியாது என்று அந்தமான் நிக்கோபார் நிர்வாகம் சொல்லிவிட்டது. ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைத்தது டெல்லி செல்வதற்கு. அப்போது கபில் சிபல் கல்வித்துறையினுடைய அமைச்சராக இருந்தார். அவரை சந்திக்கிற ஒரு வாய்ப்பு கிடைத்தது. அவரை சந்தித்து இந்த நிலைமையை சொன்னேன். அவர் வெகுவாக பாராட்டினார். நீங்கள் 100 விழுக்காடு அச்சீவ்மெண்ட் என்று சொல்லுகிற போது இந்த 20-30 குழந்தைகளையும் சேர்த்தால்தான் அது உண்மை கூற்றாக மாறும். நீங்கள் அதற்கான ஏற்பாடுகளை செய்யுங்கள் என்றார். அதற்கான ஏற்பாடுகளை நான் செய்து கொண்டுதான் இருக்கிறேன். ஆனால் மத்திய அரசாங்கத்தினுடைய ட்ரைபல் வெல்ஃபேர் மினிஸ்ட்ரி அதற்கு ஒரு கிரீன் சிக்னல் கொடுத்தால் ஒழிய நடக்காது என்பதையும் சொன்னேன். அதற்கு நிச்சயமாக நான் ஏற்பாடு செய்கிறேன் என்று அவரும் உறுதியளித்தார். ஆனால் அது கடைசி வரை அது நிறைவேறாத ஒரு செயலாக மாறிவிட்டது. ஆனால் நான் அன்றைக்கு போட்ட விதை இன்றைக்கு ஏதோ துளிர் விட்டு முளைக்கிறது என்கிற செய்தி கடந்த ஆண்டு நிறைவேறியிருக்கிறது. என்னவென்றால், என் போக்கிலே, அதாவது என்னை போன்ற ஒரு செக்ரட்டரி, கல்வித்துறை செக்ரட்டரி அவர் புஷ் போலீஸ் உதவியினால இந்த ட்ரைபல் குழந்தைகளுக்கு ஒரு நான் ஃபார்மல் எஜுகேஷன் சென்டரை உருவாக்கி அவர்களுக்கு அடிப்படை கல்வியை புகுத்தி வருகிறார். ஜரவா இனத்தைச் சேர்ந்த 20-30 மாணவ செல்வங்களுக்கு மொழியில், அதாவது ஆங்கிலத்தில், இந்தியில், கணிதத்தில், நியூமெரிக்கல் நாலேஜ், அல்பபெட்டிக்கல் நாலேஜ் இவற்றை சொல்லிக் கொடுக்கிற ஒரு நிலையை இன்றைக்கு அந்த செயலர், அதாவது செக்ரட்டரி உருவாக்கி இருக்கிறார். அதை பார்த்து நான் பெருமைப்படுகிறேன். நான் அன்றைக்கு தூவிய விதைகள் முளைவிடாமல் கருகிவிட்டன. இன்றைக்கு அதே நிலத்தில் இன்னொருவர் விதை தூவி அது முளைவிட்டு வளர்கிறது என்பது எனக்கு மனநிறைவை தருகிற ஒன்றாக இருக்கிறது. இதுவும் கல்வித்துறையை சார்ந்ததுதான். இன்னும் ஒரே ஒரு செய்தி, அதை சொல்லி நிறைவு செய்கிறேன். அந்தமான் நிக்கோபார் தீவுகளில வடக்கு பகுதியில, வடமூலை பகுதியில, டிக்லிபூர் பகுதியை தாண்டி ஒரு தனி தீவு இருக்கிறது. அந்த தனி தீவில யார் இருக்கிறார்கள் என்று சொன்னால், வங்காளதேசத்திலிருந்து புலம்பெயர்ந்த மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அவர்கள் இந்திய குடிமக்கள் அல்ல. வங்காளதேசத்தில் இருந்து ஏதோ சட்டத்திற்கு புறம்பாக
குடியேறி அந்த தீவை ஆக்கிரமித்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த தீவிலே இன்றளவும் ஒரு 100 குடும்பங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றன. அந்த தீவிலே வாழ்கின்ற மக்களுக்கு அந்தமான் நிக்கோபார் நிர்வாகம் எந்த வசதிகளையும் செய்து தரவில்லை. காரணம், நீங்கள் என்போர்ஸ்டு என்குரோச்மெண்ட் அந்த முறையிலே நீங்கள் வந்திருக்கிறீர்கள். உங்களை எந்த நிமிடத்திலும் இங்கிருந்து தூக்கி எரியப்படலாம், களையப்படலாம். ஆகையினால உங்களுக்கு, நீங்கள் இந்திய குடிமக்கள் அல்ல, உங்களுக்கு எந்த வசதியும் நாங்கள் செய்து தர மாட்டோம் என்று பிடிவாதமாக இருக்கிறார்கள். ஆனால் அங்கே 24 ஸ்கூல் கோயிங் சில்ட்ரன் இருக்கிறார். அங்க இருக்கிற ஒரு தலைவர் பல முறை கல்வித்துறையை அணுகி எல்லோரும் எங்களால் முடியாது, அந்தமான் நிக்கோபார் அட்மினிஸ்ட்ரேஷனை எந்த வசதியும் உங்களுக்கு செஞ்சு கொடுக்கல, மின்சார வசதி, போக்குவரத்து வசதி, சாலை வசதி எதுவுமே செய்து கொடுக்கல, மருத்துவ வசதி எதுவுமே செய்து கொடுக்கல, நாங்க நிர்வாகத்திற்கு முரணாக கல்வி வசதி எங்களால் செய்து தர முடியாது என்று மறுத்து விட்டார்கள். இதுவும் கூட என் மனதிற்கு பெரிய உறுத்தலை உருவாக்கி, இந்த 21ஆம் நூற்றாண்டில ஒரு பழங்குடி இனத்தவர், அதாவது அவர் வங்காளதேசத்தை சார்ந்தவராக இருந்தாலும் சரி, இந்திய மண்ணிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், அவர்களுக்கு ஒரு கல்வி வசதியை நம்மால் ஏற்படுத்தி தர முடியாதா என்ற ஒரு நிலையை உணர்ந்து, நான் இதற்காக ஒரு தனி அணியை திரட்டி அந்த இடத்திற்கு போவதே ஒரு பெரிய சாதனை. ஏனென்றால் அந்த கிரீக்னு சொல்லுவாங்க, அதாவது ஓடை, கடல் ஓடையில ஒரு மணி நேரம் சிறிய படகிலே பயணம் செய்ய வேண்டும். கடல் ஓடையை தாண்டிய பிறகு ஓப்பன் சி, அதாவது திறந்த வெளி சமுத்திரத்திலே அரை மணி நேரம் பெரிய கப்பலிலே பயணம் செய்ய வேண்டும். யாரும் அப்படிப்பட்ட ஒரு சிக்கலான செயலை செய்ததல்ல. நான், என்னுடைய ஆசிரியர்கள் ஒரு 4-5 பேர், நான் மற்றும் எனது உதவியாளர்கள், ஆக மொத்தம் ஒரு 7-8 பேர் இப்படிப்பட்ட ஒரு பயணத்தை ஏற்பாடு செய்து, படகுகளை ஏற்பாடு செய்து அங்கே சென்றோம். ஓப்பன் சீல ஒரு அரை மணி நேரம் ரிஸ்க் எடுத்து தான் போனோம். என்ன ஆனாலும் ஆகட்டும்னு ரிஸ்க் எடுத்து போனோம். அங்க போய் இறங்கின உடனே ஏதோ அந்த தீவுக்கு ஒரு தெய்வங்கள் எல்லாம் ஒன்று கூடி அங்கே அவர்களுக்கு ஒரு சௌகரியத்தை செய்ய வந்து விட்டார்கள் என்பதை போல எங்களை எல்லாம் தெய்வங்களாக நினைத்து காலிலே விழுந்து வணங்கினார்கள். ஐயா, நீங்க வந்திருக்கிறீங்க, அவங்க பெங்காலியில தான் பேசினாங்க, நீங்க வந்திருக்கிறீங்க, எங்க பிள்ளைகளுக்கு ஒரு விடியல் ஏற்படட்டும் அப்படின்னு சொன்னாங்க. அங்க அந்த தீவினுடைய ஒரு சிறப்பு அம்சம் என்னவென்றால், அந்த தீவிலே தன்னிறைவாக எல்லாம் கிடைக்கிறது. அவர்களுக்கு வெளியில சென்று எதையும் வாங்க வேண்டும் என்கிறது அவசியமே இல்லை. இன்னும் சொல்ல போனா குளியல், சோப்பு, எண்ணெய், இதை தவிர பாக்கி எல்லாம் அங்க கிடைக்கும். உங்களுக்கு உணவுக்கு தேவையான காய்கறிகள், ஆடு, மாடு, மான்கறி, அப்புறம் பழ வகைகள், பழாமரத்துல இருந்து, வாழை மரத்துல இருந்து, மாங்காய் மரத்துல இருந்து எல்லாமே தன்னிறைவாக அங்க கிடைக்குது. அவங்க வெளியில போய் வாங்கணும்னா இந்த காஸ்மெட்டிக் மெட்டீரியல்ஸ், எண்ணெய், சோப்பு, இந்த மாதிரி ஐட்டம் தான் வாங்கணும். உடை, இதுதான் வாங்கணும். வேற எல்லாமே அங்க கிடைக்குது. தன்னிறைவாக அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. இந்த ஐட்டத்தை அந்த 100 குடும்பத்தை சேர்ந்தவர்களில் ஒரு 4 பேர் எப்பாவது 2 மாதத்திற்கு ஒரு தடவை இந்த பகீரத பிரயத்தனம் எல்லாம் செய்து படகில எல்லா குடும்பங்களுக்கும் தேவையான துணிகள், மணிகள், சோப்பு, எண்ணெய் இதெல்லாம் வாங்கி கொண்டு போய் அங்க டிஸ்ட்ரிபியூட் பண்றாங்க. அவங்க எல்லாம் ஆக 2 மாசத்துக்கு ஒரு ரேஷன் கிடைச்சு போச்சுன்னா வேற எல்லாமே அவங்களே பாத்துக்கிறாங்க. அங்கேயே கிடைக்குது, எல்லாமே கிடைக்குது. எங்களை அப்படி கூப்பிட்டு அவங்க ரொம்ப உபசரிச்சு, நீங்க எப்படியாவது எங்களுக்கு ஒரு கல்விக்கூடம் திறக்க வேண்டும் என்று சொன்னார்கள். அதற்கு சட்டத்திலே இடமில்லை. இருந்தாலும் நான் என்ன செய்தேன் என்றால், அப்போது நான் ஃபார்மல் எஜுகேஷன் என்னுடைய பொறுப்பில் இருந்தது. நான் ஃபார்மல் எஜுகேஷன் சென்டர் உருவாக்குவதற்காக நீங்களே ஒரு குடிலை கட்டித்தாருங்கள், அங்கே பாடம் நடத்துவதற்கு ஏதோ ஓரளவு கல்வி தருந்த ஒரு ஆணையோ பெண்ணையோ ஆயா என்கிற நிலையிலே நாம் நியமனம் செய்வோம். இவர்களுக்கு பாடம் நடத்துவதற்காக 6 மாதத்திற்கு மட்டும் ஒரு ஆசிரியரை நான் அனுப்பி வைக்கிறேன். 6 மாதம் முடிந்த பிறகு அந்த ஆசிரியர் மாற்றப்பட்டு இன்னொரு ஆசிரியர் அங்கே வருவார். இப்படி ஒத்துக்கொண்டு இந்த 6 மாதம் யார் செல்கிறார்களோ அவர்களுக்கு ஊக்கத்தொகையாக சம்பளத்தில் ஒரு பெரும் தொகையை நாங்கள் கொடுப்போம் என்று சொல்லி, அதை ஃபார்மல் எஜுகேஷன் சென்டர் என்று அறிவித்தால் தானே நிர்வாகம் என்னை தடை செய்கிறது. ஆகையினாலே நான் ஃபார்மல் எஜுகேஷன் சென்டர் என்கிற பெயரிலே அதை உருவாக்கி தொடங்கினேன். இன்றளவும் அந்த இடத்திலே பள்ளிக்கூடம் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அங்கே மருத்துவ வசதி இல்லை, சாலை வசதி இல்லை, மின்சார வசதி இல்லை,
எந்த வசதியும் இல்லை. இன்னும் சொல்ல போனா மொபைல் டவர் கூட கிடையாது, எதுவுமே பயன்படுத்த முடியாது. வானொலி பெட்டி, தொலைக்காட்சி பெட்டி எதுவுமே கிடையாது. இந்த நிர்வாகம் எதுவும் செய்யவில்லை. ஆனால் அவர்கள் கல்வி கற்பதற்கான ஒரு சூழலை அங்கே உருவாக்கி தந்தேன். இது என் வாழ்நாளில் ஒரு பெரும் சாதனையாக நான் இன்றளவும் கருதுகிறேன். இதை தடுப்பதற்கு இந்த அரசியல் தலைவர்கள் யாரும் முன் வரவில்லை. காரணம் என்னவென்றால், அவர்களுக்கு ஓட்டுரிமை மட்டும் வழங்கப்பட்டது, எதுவுமே இல்லை. வங்காள தேசத்தவர் நீங்கள் எல்லாம் இந்திய குடிமக்கள் இல்லை என்கின்ற நிலை இருந்த போதிலும் அவர்களுக்கு ஓட்டர் ஐடி மட்டும் வழங்கி இருக்கிறது இந்த நிர்வாகம். இப்போ ஓட்டர் ஐடி நீ வழங்கிட்டேன்னா தே ஆர் டு பி ட்ரீட்டட் அஸ் இந்தியன் சிட்டிசன். ஆனா எல்லாரும் எதுவுமே செய்து கொடுக்கறது இல்லை. இப்படிப்பட்ட ஒரு முரண்பட்ட சூழ்நிலை இருப்பதனால் என்னுடைய முயற்சியை அவர்கள் கண்டும் காணாமல் விட்டு விட்டார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும். அப்படிப்பட்ட நிலை அந்தமான் நிக்கோபார் தீவுகளில கல்வி நிலை உருவாகி கொண்டிருக்கிறது. இன்னைக்கு பொறியியல் கல்லூரிகள் இருக்கின்றன, மருத்துவக் கல்லூரிகள் இருக்கின்றன, கலை அறிவியல் கல்லூரிகள் இருக்கின்றன, எல்லாமே இருக்கின்றன, நிறைவாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. கல்வி நிலையங்கள் எல்லாம் சிபிஎஸ்இயோடு அஃபிலியேஷனாக இருக்கிறது. கல்லூரிகள் எல்லாம் புதுச்சேரி பல்கலைக்கழகத்தினுடைய அஃபிலியேஷனோடு நடந்து கொண்டிருக்கிறது. மக்கள் நிறைவாக மகிழ்வாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களை நாம் எல்லோரும் இணைந்து இந்த தருணத்திலே அவர்களுடைய வளர்ச்சிக்காக வாழ்த்துவோமாக. நன்றி, வணக்கம். மிகப்பெரிய பணி செஞ்சிருக்கீங்க சார். ரியலி ரொம்ப பாராட்டுக்குரிய செயல்கள் செஞ்சிருக்கீங்க. இது பிரின்சிபலா இருந்துன்னு சொன்னீங்களே, நம்ம கிருஷ்ணமூர்த்தி சாரா கூட? இல்ல, இன்னொரு கிருஷ்ணமூர்த்தி. அதான் அது வரைக்கும் எதுவுமே பொறியியல். அவர் கப்பல் கட்டுறதுல தானே இருந்தாரு. எப்ப பிரின்சிபல் ஆனாருன்னு யோசித்தாரு. அவர் இல்ல, அவர் இன்னொரு கிருஷ்ணமூர்த்தி. இல்ல, மிகப்பெரிய அவர் இருந்தார், அவ்வளவுதான். கிருஷ்ணமூர்த்தி இருந்தார், அவர் பேரளவுக்கு தான் இருந்தார் ஒழிய என்னை போல திருவாளர் நாச்சியப்பனை போல செயல்படல. நீங்க இருந்தாருன்னு சொல்ற ஒரு வார்த்தையிலே புரிஞ்சிச்சு. இருக்காரு சார், அந்த கிருஷ்ணமூர்த்தி சார் இருக்காரு, பேச சொல்லாமா? சொல்லுங்க. ஏன்னா அவர் தான் ஒப்புதல் வாக்குமூலம் நான் பேசிட்டேன். இதுக்கு ஒரு ஏற்புரை அவர் தான் வழங்கணும். என்னுடைய கருத்துக்களுக்கு நான் சொன்னதெல்லாம் கதையா உண்மையா அப்படிங்கிறத அவர் தான் நேரடி சாட்சியா சொல்லணும். இரண்டு செய்திகளை சொல்லி ஐயா அந்தமான் தீவுகளில் தமிழ் வளர்ச்சியும் இதை பற்றி தான் இவருடைய முனைவர் பெற்ற ஆய்வே இருக்கு. அதனால இதுக்கு மேல நம்ம மறுப்பதற்காக எதுவுமே இல்லை. கூடுதலாக நான் சும்மா அப்படியே பேசிட்டே இருந்தப்போ வச்சிருக்கீங்களா நீங்க பிரேக் ஆகுது கிருஷ்ணமூர்த்தி சார். கிருஷ்ணமூர்த்தி சார் வாய்ஸ் பிரேக் ஆகுது. சொல்லுங்க. முதல் முறையாக ஒரு தகவல் அறியும் உரிமை சட்டம் பற்றி பேசுறப்போ அப்படியே வச்சிருக்கீங்களா நீங்க ஒரு கூட்டல் அதை பத்தி இந்த நூல்கள் தூண்டியவர் இவர்தான். என்னுடைய பெயருக்கு முன்னாள் திருமதிக்கு அந்தமான் தமிழ் நெஞ்சன் அப்படின்றத அடிக்கடி போட்டு இருக்கிறேன். இந்த தமிழ் நெஞ்சன் என்ற பெயர் கொடுத்தவரும் இவர்தான். அங்கே ஒரு ரெக்கல் அந்தமான் தீவுல நான் பொறியாளராக இருந்தப்போ இவரும் வந்தார். அங்கே உள்ள தமிழ் சங்கம் ஏற்பாடு செய்த ஒரு நிகழ்ச்சியில கிருஷ்ணமூர்த்தி என்பதற்கு தமிழ் நெஞ்சன் அப்படின்னு விரிவுபடுத்தி சொன்னார். ஒரு பெயர் எனக்கும் பெயர் தந்தவர் இவரால் எனக்கும் பெயர் நிலைக்கு அது எந்த ஒரு டாபிக் கொடுத்தாலும் அதை பற்றி சுவாரஸ்யமாக நகைச்சுவையோட கொண்டு செல்றதுல இவருடைய பாணி மிகப்பெரிய பாணி. இவருடைய நாடகங்களுடைய இவர் கணக்கு ஒரு கணக்கு போட்டு மாணவர்களுக்கு கணக்கு சொல்லிக் கொடுக்கறது கிண்டாரு. இவர்
கணக்கு வாத்தியாளர் தான் உள்ளார நுழைஞ்சு கிடைக்கிற தமிழ் ஆசிரியரா ஒரு அதிகாரியா வெளியில வந்திருக்கிறார். நல்ல இவர் சொல்ல போனா அந்தமானுக்கு கிடைத்த மிகப்பெரிய பொக்கிஷம் அப்படின்னே சொல்லலாம். அந்த பொக்கிஷத்தின் சில தகவல்கள் மட்டும்தான் சொல்லியிருக்கிறார். இனி அடுத்தடுத்த தளங்கள்ல இதை நீங்க இவரை இன்னும் பயன்படுத்திக்கலாம் அப்படின்றதுதான் கேட்டுக்கிறேன். நன்றி 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 சார், நன்றி. டிரைவிங்ல இருக்கிற இந்த 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 விஷயத்துல ஒரே ஒரு குறுக்கிட மன்னிக்கணும். லிட்டில் அந்தமான் பகுதியில இவர் கிருஷ்ணமூர்த்தி ஐயா அவர்கள் இருந்தபோது தமிழ் சங்கத்துல ஒரு நாள் என்னை உரையாற்ற வேண்டும் என்றார்கள். சரின்னு நானும் ஒத்துக்கிட்டேன். அங்க போனோன்னதான் அப்புறம் அந்த கூட்டத்துலதான் இவருக்கு TN கிருஷ்ணமூர்த்தி என்பதற்கு தமிழ் நெஞ்சன் கிருஷ்ணமூர்த்தி என்ற ஒரு புது உபயோகத்தையும் நான் கொடுத்தேன். அப்ப நான் பேசும்போது உங்களையெல்லாம் சந்திப்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இப்போது நான் தமிழ்ச்செல்வத்தை பற்றி தான் பேச போகிறேன் அப்படின்னு சொன்னோன்னே, அது தமிழ்ச்செல்வம்னு யாரும் இங்க இல்லையா சார், அவரை பத்தி நீங்க என்ன பேச போறீங்க அப்படின்னாங்க. தமிழ்ச்செல்வம் என்கிற நபரை பற்றி அல்ல, தமிழினுடைய செல்வம், அதை பற்றி தான் பேச போகிறேன் அப்படின்னு சொல்லி பேசுறேன். இன்னும் எனக்கு ஞாபகம் இருக்கு. அனைவருக்கும் வணக்கம் சார். வணக்கம் சார். நீங்க வணக்கம்மா. வணக்கம்மா. வணக்கம். தமிழ் மேல எவ்வளவு ஆர்வம் வச்சுட்டு நீங்க எவ்வளவு இந்த எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்ல இருந்து எவ்வளவு வேலைகள் சிறப்பா செஞ்சிருக்கீங்க அப்படின்றது உங்களோட உரையில இருந்து நாங்க தெரிஞ்சுக்கணும் சார். ரொம்ப அருமையான பணி சார் உங்களோட பணி. அதுவும் இப்ப தமிழ் அவ்வளவா இல்ல, தமிழ் கற்க ஆர்வம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சொல்ற அந்த உங்களோட ஆதங்கமும் எங்களுக்கு தெரிஞ்சது. அதுதான் இப்ப நடக்குது. அதே மாதிரி இப்ப நீங்க ஒரு தீவு சொன்னீங்களே சார், அந்த பேரு எனக்கு சரியா கேட்கலங்க சார். அதோட பேர் என்ன சார்? மக்கள் பங்களாதேஷ்ல இருந்து இருக்கிறாங்கன்னு சொன்னீங்களே. கோபால் நகர்னு அதுக்கு இவங்களாவே பேர் வச்சிருக்காங்க. அதுதான் சார் அந்த தீவுக்கு ஒரு பிரிட்டிஷ் நேம் இருக்கு, கோபால் நகர். ஓ ஓகே சார், ஓகே. கோபால் நகர்னு இவங்களா வச்சு, ஏன்னா அதை யாருமே அங்கீகரிக்கல. இவங்களா அங்க இருக்கிற மக்களா சேர்ந்து கோபால் நகர்னு அந்த தீவுக்கு பேர் வச்சிருக்காரு. உண்மையிலேயே எல்லா வளமும் பாரதியார் பாடியதை போல எல்லாமே அங்க கிடைக்குது. அங்க போனீங்கன்னா நீங்க உங்களுக்கு பட்டினி, பசி, பஞ்சம், பட்டினிங்கிறதெல்லாம் கிடையவே கிடையாது. எல்லாமே அங்க கிடைக்கும். எது வேணுமோ அங்க கிடைக்கும். நாங்க ரீசெண்டா லாஸ்ட் மந்த் போயிட்டு வந்தோம் சார், அந்தமான் போயிட்டு வந்தோம். உண்மையிலேயே ரொம்ப நல்லா இருந்தது. ஆனால இந்த மாதிரி இப்பவும் அந்த மாதிரி ஒரு தீவுல இந்த மாதிரி மக்கள் எதையுமே மொபைல் கிடையாது, ரேடியோ கிடையாது, டிவி கிடையாது, எந்த ஒரு டெக்னாலஜியும் யூஸ் பண்ண முடியாம மக்கள் இன்னமும் இருக்கிறாங்க அப்படின்னு நினைக்கும் போது கேட்கறதுக்கு கஷ்டமா இருக்கு. நீங்க அந்த இடத்துல ஒரு முடிவை எடுத்து அங்க யாரோ ஒருத்தர் ஒரு 6 மாசத்துக்கு போட்டு அவங்க மூலியமா அவங்களுக்கு பாடத்தை சொல்லி கொடுத்தீங்க. நீங்க அப்படி சொல்லும் போது எனக்கு அப்படியே புல்லரிச்சு போச்சு சார். ரொம்ப அதை கேட்கும் போது ரொம்ப நெகிழ்வாயிட்டேன் நான். எவ்வளவு அதுவும் அந்த இடத்துக்கு போறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்றீங்க. அந்த இடத்துக்கு அதே மாதிரி நீங்க சொன்ன உடனே அவங்களும் போயிருக்காங்கல்ல சார், அவங்களும் அதை செய்யணும் அப்படின்னு கல்வி பணிக்காக அவங்க போயிருக்காங்கன்னும் போது அவங்களுக்கு எல்லாம் நம்ம கை கூப்பி அவங்களுக்கு எல்லாம் நம்ம திறந்தாத்தி அவங்களுக்கு எல்லாம் ஒரு வணக்கத்தை தான் சார் சொன்னோம். ரொம்ப எனக்கு ரொம்ப புல்லரிச்சு போச்சு சார். உங்களோட தமிழ் பணியை பார்க்கும்போது எனக்கு எல்லாம் ரொம்ப ஆச்சரியமா இருந்தது சார். ரொம்ப நன்றிங்க சார். நீங்க இந்த இவ்வளவு தகவல்களை இந்த பகிர்ந்துகினதுக்கு எங்களுக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி. நன்றி. சிவகுமார் சார் பேசுறீங்களா? இருக்கேன் சார். ரொம்ப அருமையான பேச்சு சார், அருமையான தகவல். ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. நீங்க பேச பேச ஒவ்வொன்றும் ரொம்ப உண்மையிலேயே பாராட்டுக்கள். ரொம்ப அருமையான பணி செஞ்சிருக்கீங்க. பாருங்க, 1ஆவதுல இருந்து 5ஆம் கிளாஸ் திறக்கிறதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டீங்க. அதுக்கப்புறம் ஒரு போராட்டம். 5ஆம் கிளாஸ்ல இருந்து 8ஆம் கிளாஸ் ஒரு கிளாஸ், 8ஆம் கிளாஸ் அப்புறம் 10th வரைக்கும் ஒரு, அதுக்கப்புறம் பிளஸ் 2 ஒவ்வொரு முறையும் போராடி எத்தனை பேர் டிராப் அவுட் ஆனாங்கன்னு தெரியல. ஆனாலும் கல்வி சேர்ந்து இதெல்லாம் நீங்க பெரும் முயற்சி எடுத்துருக்காங்க அந்த மக்கள். அதுல உங்க பங்களிப்பு நிறைய இருக்கு. அந்த தீவுக்கெல்லாம் போக முடியாத தீவுக்கெல்லாம் போயிட்டு நீங்க அந்த பழங்குடி மக்களை பார்த்து பேசுறதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயம். கபில் சிபல் பார்த்ததுனால உங்களுக்கு பழங்குடி மக்களுக்கும் ஒரு நான் ஃபார்மல் எஜுகேஷன் கிடைச்சதுன்றது ஒரு அருமையான செய்தி. அதற்கெல்லாம் உங்கள் முயற்சி நிச்சயமாக இருந்திருக்கிறது. வாழ்த்துக்கள். ரொம்ப சந்தோஷமா இருந்தது. நீங்க கேட்க ரொம்ப படிப்புக்காக எவ்வளவு செலவு பண்ணிருக்கு, எவ்வளவு பாடுபட்டிருக்கீங்க நினைக்கிறப்போ
ரொம்ப சந்தோஷமா இருக்கு. வாழ்த்துக்கள், பாராட்டுகள். வணக்கம் சார் சார். எனக்கு ஸ்ரீகுண்ட இன்னொரு வணக்கம். கேள்வி சார். அவங்க வந்து பழங்குடியின மக்கள் தானா? அவங்க எப்போ வந்தாங்க சார் அந்த தீவுக்கு? யாருமா? இப்ப ஜரவா அந்த இனத்தவர். கோபால் நகர் தீவுக்கு இல்ல எப்போ? கோபால் நகர்ல இருக்கிறவங்க பழங்குடி இனத்தவர் இல்ல, அவங்க எல்லாம் அதுதான் சார். பங்களாதேசிகள். பங்களாதேஷ். பங்களாதேஷ்ல இருந்து அதாவது எப்போ வந்தாங்க? வங்காளதேசத்தினுடைய போர் நடந்தது இல்லைங்களா? கிழக்கு பாகிஸ்தானுடைய போர் பாகிஸ்தான். ஏற்பட்டு வங்காளதேசம் உருவானுச்சு இல்லையா? அதாவது ஆமா. 1972 நினைக்கிறேன், என்னுடைய நினைவு சரியா இருந்தா 1972 என்னமோ அந்த போருக்கு ஆன சமயத்துல குடிபெயர்ந்தவர்கள் தான் இவங்க எல்லாம். சரிங்க சார். வங்காளதேசத்தை சேர்ந்த பெங்காலி இன மக்கள். பட் ஓகே சார். தே dwelled in பங்களாதேஷ், அங்கே வசித்தவர்கள். ஓகே ஓகே சார். ஓகே சார். ஓகே சார். அவங்களுக்கெல்லாம் எழுத படிக்க தெரியும்ல சார் வந்தவங்களுக்கு ஆக்சுவலி? ஓரளவு அவங்களும் ஓரளவு பிரைமரி எஜுகேஷன் படிச்சவங்க தான். ஆனா அவர்களுடைய வாரிசுகளுக்கு படிக்க வாய்ப்பு இல்லாம போயிடுச்சு, பிள்ளைகளுக்கு. ஓகே ஓகே சார். ஓகே சார். தேங்க்யூ. இதுல ஒரு விஷயம் என்னன்னா என்னுடைய ஆர்வம், என்னுடைய முயற்சி, இது இயல்பு இருக்கலாம். ஆனால் அது வெற்றி அடைவதற்கான சாத்தியக்கூறுகளை இறைவன் எனக்கு கொடுத்த பதவியின் அதிகாரத்தினால் என்னால் வெற்றி அடைய முடியும். அந்த அதிகாரம் என்கிட்ட இல்லாம இருந்திருந்தா என்னுடைய ஆர்வம், முயற்சி இதெல்லாம் சும்மா வீணாதான் போயிருக்கும். அந்த ஆர்வம், முயற்சியெல்லாம் வெற்றி அடைவதற்கு இறைவன் எனக்கு யூபிஎஸ்சி மூலமா நான் தேர்வாகி வந்தேன், யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் மூலமா. அதன் மூலம் கிடைத்த அதிகாரத்தை வைத்து என்னுடைய ஆர்வத்தை செயல்படுத்த முடியும். வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம்மா. ஒரு அழகான ஒரு இது உங்க மனம் எந்த அளவிற்கு அந்த தமிழை விரும்பியது, அதான் முக்கியம். அதுல தமிழை விரும்பி அந்த தமிழை எல்லாருக்கும் சொல்லி தரணுங்கிறாரு. இப்ப கூட நீங்க சொல்லும் போது சொன்னீங்க, என்னுடைய பதவி காரணம். பதவியில எத்தனையோ பேர் இருப்பாங்க, ஆனா இருக்கிற பதவியில இருக்கிறவங்க எல்லாம் இதை செயல்படுத்துவாங்கன்னா மாட்டாங்க. உங்களுக்கு இருந்த தெரியாத ஆர்வம், அதுதான் அடிப்படை சார். பதவி அதுக்கு ஒரு கருவி, அதான் பயன்படுது. பதவியை வச்சிருக்காங்க, ஆனா எத்தனையோ பேர் உங்களுக்கு தெரியாததா? நம்ம அந்தமான்ல எத்தனையோ பேர் தமிழர்கள் பதவி வகித்தாலும் ஹிந்திக்காரங்களாவே அவங்க மாறியதான் நான் பார்த்திருக்கிறேன். அவங்க ஹிந்திதான் இருப்பாங்க. ஆனா நீங்க அப்படி இல்லாம, நீங்க அந்தமான் கிருஷ்ணமூர்த்தி சார் எல்லாருமே, நான் வந்திருக்கும் போது உங்களை எல்லாம் சந்திச்சதுனால எனக்கு உங்களை பத்தி எல்லாமே நல்ல தெரியும். நான் சொல்றேன், வேலம்மாள் மேடத்தோட எல்லாம் எங்களுக்கு இப்போது மட்டும் தொடர்பு இல்லைங்க ஐயா, நீண்ட காலமாக ஒரு 10 ஆண்டு காலமாவே எங்களுக்கு தொடர்பு இருக்கு. அதனால உங்களுடைய அந்த நாங்க வரும்போது எங்களை நீங்க உபசரிக்கதாகட்டும், எங்களை எல்லா அந்த தமிழ் சார்ந்த ஒரு விடயங்களை நீங்க சொல்றது ஆகட்டும், எல்லாமே எங்களுக்கு தெரியும் உங்களை பத்தி. உண்மையிலே ஐயா உங்களுடைய அந்த பணி இன்னைக்கு அந்தமான்ல கொஞ்சம் பேராவது தமிழ் பேசிட்டு இருக்காங்கன்னா உங்களை போன்றவர்களுடைய சிறப்பு மிகுந்த பணியினாலதான். அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இனி வரக்கூடியவங்க உங்களை மாதிரி இருக்கணும், அதுக்கு சிலரை நீங்க நிச்சயமா உருவாக்கி இருப்பீங்க. அதனால ரொம்ப இங்கன்னு இல்ல சார், எல்லா இடமுமே இந்த ஒரு நிலைப்பாடு இருக்கு. ஆனா அங்க போன நம்முடைய தமிழர்கள் அதுக்காக நிறைய பாடுபடுறாங்க. அன்னைக்கு செல்வா இங்க பேசும்போது கூட சொன்னாரு, நாங்க அவர் தமிழ் வகுப்பு போய் எடுக்கிறாரு. அப்படி இப்ப என்னுடைய மகளார் அங்கதான் இருக்காங்க, இன்னும் வினய்தித்தா சார் போட்டி, இப்படி நிறைய எல்லாருமே அங்கதான் இருக்கிறாங்க. ஆனா அவங்க போய் என்னன்னா எனக்கு ஆச்சரியமா இருக்கு, என் பொண்ணு இன்ஜினியரிங் படிச்சவங்க தான், ஆனா அங்க போய் தமிழ் வகுப்பு எடுக்கிறாங்க. சொல்றேன், எம்மா தமிழ் வகுப்பு நான் எடுக்கிறேன் அப்படிங்கும் போது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குது. ஏன்னா உண்மையிலேயே அந்த ஆர்வம் அதை பணி செய்து எப்படியா தமிழை காப்பாற்ற வேண்டுங்கிற ஒரு சில எண்ணங்கள் தான் இது மாதிரி வெளியாகுது. உங்களுக்கு உண்மையிலே என்னுடைய தனிப்பட்ட வாழ்த்துக்களையும் பாராட்டுதல்களையும் சொல்லிக் கொள்றேன் சார். உண்மை இது போன்ற பேச்சுக்கள் உற்சாகம் அளிக்கும். வாழ்த்துக்கள் சார், ரொம்ப வாழ்த்துக்கள். ஸ்ரீவன் சாருக்கும் என்னுடைய நன்றி, வணக்கம். இது என்னுடைய தனிப்பட்ட முயற்சி மட்டும் இல்ல, இதுல இந்த நாச்சியப்பன், அப்புறம் நம்ம தமிழர் சங்கத்தினுடைய செயலர் தலைவர், அப்புறம் நம்ம கிருஷ்ணமூர்த்தி சார், இவர்கள் எல்லோரும் எனக்கு ஒரு உறுதுணையா பக்கபலமா இருந்த காரணத்தினாலதான் இப்படி நான் முழு மனதா இறங்கி செயல்பட முடிந்தது. இன்னும் சொல்ல போனா இந்த மைய அரசினுடைய ராஷ்டிரபதி அவார்டு, அதாவது குடியரசுத் தலைவனுடைய ஆசிரியர் விருது என்பது
கிட்டத்தட்ட ஒரு 60 ஆண்டு கால அந்தமான் நிக்கோபார் கல்வி வரலாற்றுல ஒவ்வொரு ஆண்டும் 2 ஆசிரியர்களுக்கு அவார்டு கொடுக்குறாங்க, ராஷ்டிரபதி அவார்டு, நல்லாசிரியர் விருது கொடுக்குறாங்க. ஆனா வந்து 2003 வரை இந்த ஒவ்வொரு ஆண்டும் 2 ஆசிரியர்களுக்கு கொடுக்குறாங்களே ஒழிய 2003 வரை ஒரு தமிழ் ஆசிரியருக்கு கூட, தமிழ் ஆசிரியர்னா தமிழ் லாங்குவேஜ் இல்ல, தமிழ் இனத்தை சேர்ந்த ஆசிரியருக்கு கூட அந்த விருது கிடைக்கல. 2003 நண்பர் சி சக்திவேல் என்பவருக்கு அந்த அவார்டை வாங்கி கொடுக்கறதுக்கு நான் பெரும் முயற்சி எடுத்துட்டு அவருக்கு அவார்டு வாங்கி கொடுத்துட்டேன். அதுக்கு பிறகு 2003க்கு பிறகு ஒவ்வொரு ஆண்டும் 2 பேர்ல ஒரு தமிழ் ஆசிரியருக்கு விருது கிடைக்கிற மாதிரி தொடர்ந்து நான் அதை பண்ணிக்கிட்டே வந்தேன். ஆனா என்னுடைய பீரியட் முடிஞ்ச பிறகு இப்ப மறுபடியும் பெங்காலி இனத்தவர்கள் வாங்குறார்கள், உத்தரப்பிரதேச மக்கள் வாங்குகிறார்கள், கேரள மக்கள் வாங்குகிறார்கள். ஆனா தமிழர் யாருக்கும் நல்லாசிரியர் விருது கிடைக்கின்ற வாய்ப்பு நழுவி போய்விட்டது அப்படிதான் சொல்லணும். நான் இருந்த காலம் வரைக்கும் 10 ஆண்டுகள் தொடர்ந்து எல்லாருக்கும் வாங்கி கொடுத்தேன். வாழ்த்துக்கள் சார், பெரிய விஷயம் இதெல்லாம். வசந்தி மேடம் பேசுங்க. வணக்கம் சார், ரொம்ப ரொம்ப வணக்கம். மிக அற்புதம். அதாவது எழுத்தறிவித்தவன் இறைவன் ஆவார் அப்படிம்பாங்க. நீங்க வந்து அங்க எழுத்தறிவித்து அதோட தமிழை கொண்டு வந்து அவ்வளவு முயற்சி எடுத்து ரொம்ப நல்லா எல்லாம் பண்ணிருக்கிறீங்க. அதாவது வரலாற்றை முதல்ல சொன்னீங்க, எந்த மாதிரி அந்த இதுல வந்து தீக்குளிச்சது, எப்படி வந்து கல்வியை கொண்டு வரணும், தமிழ் கல்வியை கொண்டு வரணும்னு எவ்வளவு பேர் முயற்சி செஞ்சிருக்காங்க வரலாற்றுல. 1860ல இருந்தே பண்ணியிருக்கிறாங்க அவங்க. இப்போ வந்து உங்களுக்கு நீங்க சொன்னாப்புல உங்களோட பதவியை வந்து நல்ல விதமா அதை பயன்படுத்தி ஒரு நல்ல ஒரு காரணத்துக்காக நீங்க அதுக்காக நிறைய உழைச்சிருக்கீங்க. இது வந்து ஒரு பெரிய ரோல் மாடல் மாதிரி வந்து இப்போ அடுத்த ஜெனரேஷன் அங்கே இருக்கிறவங்களுக்கு நீங்க வந்து பண்ணி கொடுத்த செயல் இன்னும் அவங்க கண்டினியூ பண்ணி இன்னும் மேம்பாடு அடைவாங்க அப்படிங்கிறது கட்டாயமே நிச்சயமா உறுதியா இருக்கு. இப்போ எந்த இடத்துக்கு நீங்க போனாலுமே, அதாவது நாங்கெல்லாம் அங்கிருந்து இங்க வந்துட்டோம், எந்த இடத்துக்கு போனாலுமே இந்த தமிழ் கல்வியை விடுறதில்லை. நான் வந்து 2006ல இருந்து தமிழ் ஆசிரியரா வாலண்டரி சர்வீஸ் 2000 இன்னும் பண்ணிட்டு இருக்கேன். இதான் என்னோட புக்கு. இப்போ நெக்ஸ்ட் வீக் எனக்கு டெஸ்ட், அதுக்காக எல்லாம் நாங்க எழுதின புஸ்தகம். இங்க வந்து ஸ்ட்ரகிள் எப்படின்னா உங்களை மாதிரிலாம் ஸ்ட்ரகிள் கிடையாது. இது வாலண்டரி ஆர்கனைசேஷனாக ஆரம்பிச்சது தான். கிரேட்டர் ஹியூஸ்டன் தமிழ் ஸ்கூல் நீங்க போய் பார்த்தீங்கன்னா எல்லா இன்ஃபர்மேஷனும் இருக்கு. அதுல இப்போ ரீசன்ட் நாங்க எங்களோட ஸ்ட்ரகிள் வேற ஸ்ட்ரகிள். எங்களோட ஸ்ட்ரகிள் வந்து என்ன அப்படின்னா, இந்த அமெரிக்கன் சிஸ்டத்துக்குள்ள நாங்க உள்ள போக பார்க்குறோம், எஜுகேஷன் சிஸ்டத்துக்குள்ள. அதுல போகும்போது அதுல நிறைய, அதாவது ஒரு 3 வருஷம் ஆச்சு எங்களுக்கு அதுக்குள்ள போய் அதை அவங்கள கிராக் பண்றதுக்கே 3 வருஷம் ஆச்சு. அதுக்கப்புறம் அவங்க கூட உட்காந்து கரிக்குலம் அவங்க கம்ப்ளீட்டா சொன்னது வந்து, நீங்க கரிக்குலத்தை மாற்றணும். எப்படி அப்படின்னா, டெக்ஸஸ் எஜுகேஷனல் நாலேஜ் ஸ்கில்ஸ் அண்ட் லாங்குவேஜ் அதர் தேன் இங்கிலீஷ், இந்த 2 கைட்லைன்ஸை இங்கே கொடுத்து அது ஒரு 6 மாசமா நான் படிச்சிருக்கேன். அதை நானும் இன்னொரு 6 பேர் சேர்ந்து படிச்சு அதுக்கு ஏத்தாப்புல நாங்கள் வந்து முந்திலாம் நாங்கள் வந்து ஒரு கரிக்குலம் எப்படி இருந்துச்சு அப்படின்னா, ஏதோ இஷ்டத்துக்கு அண்ணாதுரையை பற்றி எழுதியிருப்போம், அப்புறம் வந்து தமிழகத்தை பற்றி எழுதியிருப்போம், சிலப்பதிகாரம் என்ன எங்களுக்கு தோணுச்சோ அதை எழுதிட்டு இருந்தோம். அது சரிப்பட்டு வராது. எஜுகேஷன் சிஸ்டத்துக்குள்ள போகணும் அப்படின்னா அவங்கள மாதிரி நம்ம எழுதணும் அப்படின்ட்டு அவங்க கைட்லைன் மூலம் நாங்கள் எழுத ஆரம்பிச்சு இப்போ 12 புக்கு எழுதி இப்போ லாஸ்ட் இயர் எங்களுக்கு வந்து இந்த ஃபாரின் கிரெடிட் கிடைச்சிருச்சு. ஃபாரின் கிரெடிட் அப்படிங்கிறது இந்த ஹைஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எங்க பள்ளியில இத்தனை வகுப்பு படிச்சிருந்தாங்கன்னா அவங்களுக்கு கிரெடிட், ஃபாரின் லாங்குவேஜ் கிரெடிட் கொடுத்துட்றாங்க. அதுக்கு தான் நாங்கள் பாடுபட்டோம். அது 14 ஸ்டூடெண்ட்ஸ் வாங்கிட்டாங்க. இந்த வருஷம் கேப் அண்ட் கவுன் போட்டுட்டு போறாங்க எங்க ஸ்டூடெண்ட்ஸு. ஸோ அந்த நிலைக்கு நாங்கள் கொண்டு பெரிய அச்சீவ்மெண்ட் நான் சொல்லுவேன். அது ரொம்ப கஷ்டம் அதை கொண்டு வருது. ஏன்னா இவங்களுக்கு தமிழ்னா ஹிந்திக்கு ஓகேயா இருக்கிறாங்க. தமிழ் சொல்லும்போது அவங்களுக்கு வந்து ஒரு ரிடண்டண்டா எங்கேயோ இருந்து வந்த லாங்குவேஜ் வைக்கிறதுக்குள்ள பெரிய கஷ்டமா இருக்கு. அப்புறம் நாங்க கரிக்குலம் எழுதினோம்னா அங்கிருந்து ஒரு கரிக்குலம் கோஆர்டினேட்டர் எங்க கூட உட்காந்து இதை எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுங்கன்னு சொல்லி அவங்க கிட்ட உட்காந்து கிராமரை நீங்க எப்படி சொல்லி தரணும்னு எங்களுக்கு சொல்லி தந்தாங்க. ஸோ இதனால எங்களோட படிப்பு அது அப்ரோச்சே நாங்கள் டிஃப்ரெண்ட்டாக பண்ணிட்டோம். இப்போ ஸ்கில் டெவலப்மெண்ட் தான். அது லாங்குவேஜ் வந்து ஸ்கில் டெவலப்மெண்ட்டு, லிஸ்னிங், ஸ்பீக்கிங், ரீடிங், ரைட்டிங், இந்த 4 ஸ்கில்ஸே தான் டெவலப் பண்ணுறோம். ஸோ இந்த இப்போ ஒரு ஸ்டாண்டர்டைஸ் டெஸ்ட் எழுதுனாங்க லாஸ்ட் வீக் எங்களோட ஸ்டூடெண்ட்ஸு. அதில் வந்து அவங்க வந்து ஒரு சினேரியோ கொடுத்துருவாங்க.
இப்போ போன வாரம் என்னுடைய நண்பனுக்கு பிறந்த நாள், நான் அவன் வீட்டிற்கு சென்றிருந்தேன். அடுத்த வாரம் என்னுடைய பிறந்த நாள், நான் எப்படி கொண்டாட போகிறேன், இதை வந்து அவங்க 3 நிமிஷம் பேசணும், ரெக்கார்ட் பண்ணி அனுப்பணும் ஆன்லைன்ல. அப்போ அவங்க அதை இவாலுவேட் பண்ணி அதுக்கு இது மாதிரி 4-5 சினேரியோ கொடுத்து இந்த மாதிரி அந்த மாதிரிலாம் நாங்கள் வேற வேற டிஃப்ரெண்ட் அப்ரோச்சில் பண்ணி இப்போ எங்களுக்கு ஓரளவு எங்களுக்கு தெரிஞ்சிச்சு. ஆக்ஃபெல் அப்படிங்கிறது அமெரிக்கன் கவுன்சில் ஃபார் டீச்சிங் ஃபாரின் லாங்குவேஜ். இதில் 17வது லாங்குவேஜா இப்போ தமிழை இணைச்சிட்டாங்க. இப்போ தமிழ் இவ்வளோ நாள் இணையல. அரேபியன் லாங்குவேஜ், கொரியன் லாங்குவேஜ் எல்லாம் இணைஞ்சது. இந்த இப்போ 17வது லாங்குவேஜா தமிழை இணைச்சது குரூப் தனியா ஒர்க் பண்ணிச்சு. மினிசோட்டா தமிழ் ஸ்கூல் அது ஒர்க் பண்ணிச்சு. அவங்களோட சேர்ந்து அவங்களோட ஒர்க் ஷாப்லாம் நான் போயிருக்கேன். நானும் எவ்ரி இயர் நான் தான் டீச்சர்ஸ் ட்ரைனிங் கொடுக்குறேன் எங்க ஸ்கூலுக்கு. ஸோ அந்த டீச்சர்ஸ் ட்ரைனிங்ல ஸ்கில் டெவலப்மெண்ட் அது வந்து வேற அப்ரோச்சுங்க. ஆனா இந்த அப்ரோச்ல வந்து எப்படி ஆகுதுன்னா, எந்த குழந்தையுமே மனப்பாடமே பண்ண வேண்டாம். ஒன்னுத்தையுமே எந்த குழந்தையும் ஒரு இதை கூட நீங்க மனப்பாடம் பண்ண வேண்டாம். அவங்க புரிஞ்சுட்டு, ஏன்னா இவங்க நான் நேட்டிவ் ஸ்பீக்கர்ஸ், இவங்கெல்லாம் செகண்ட் லாங்குவேஜ் அவங்களுக்கு. ஸோ அதனால அவங்க அப்ரோச் வேற மாதிரி. இதெல்லாம் நான் எங்க புரிஞ்சுக்கிறதுக்கு 1 வருஷம் ஆச்சு. அப்புறம் சிலபஸ் எழுதுறதுக்கு 1 வருஷம் ஆச்சு. அதுக்கப்புறம் அதை இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு இவ்வளவு நாள் ஆச்சு. ஒரு லெவல்ல போயிட்டு இருக்கோம் இப்போ. ஸோ அது அநேகமா டெக்சஸ் தமிழ் அகாடமி அப்படின்னு ஆரம்பிச்சு அதில் எழுதணும். நான் டீச் பண்ற ஸ்கூல் வந்து கிரேட்டர் ஹியூஸ்டன் தமிழ் ஸ்கூல். இதுக்குள்ளதான் அந்த டெக்சஸ் தமிழ் அகாடமி வருது. கிரேட்டர் ஹியூஸ்டன் தமிழ் ஸ்கூல்னு நீங்க போய் தெரியும். அதுல எல்லாரும், அதாவது 425 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறாங்க. அதுல வந்து 9 பிரான்ச், 6 பிரான்ச்ல ஸ்கூல் நடக்குது. 100க்கும் மேல வாலண்டியர்ஸ் இருக்காங்க. வனிதிதான் சாரோட பொண்ணும் நானும் ஒரே இதுல எந்த ஸ்டேட்லமா பண்றீங்க சர்வீஸ்? டெக்சஸ். இல்ல, அமெரிக்காவுல எந்த ஸ்டேட்ல பண்ணிட்டு இருக்கீங்க? டெக்சஸ் டெக்சஸ். ஓகே, டெக்சஸ் ஸ்டேட்ல. வாழ்த்துக்களம்மா, நல்லா செய்யுங்க. அதுல அமெரிக்கன் தமிழ் அந்த புக்கு போட்டிருக்காங்க. அவங்க பெரிய ஆர்கனைசேஷன், அவங்களும் போட்டிருக்காங்க. இப்ப நாங்க வந்து டெக்சஸ்க்கு ஏத்தாப்புல டெக்சஸ் தமிழ் அகாடமின்னு ஆரம்பிச்சு அதுலயும் நிறைய சிலபஸ்லாம் கொண்டு வந்து இப்ப குழந்தைங்க வந்து அவங்களாலே எழும்பி ஒரு தலைப்பை கொடுத்தா அவங்களால பேச முடியும். ஒரு தலைப்பு கொடுத்தா ஒரு பக்கம் எழுத முடியும் அவங்களால. நிறைய பிள்ளைகள் இருக்கும். ஆனா பரவாயில்ல, எழுதுங்கன்னு சொல்லி பிள்ளையோட எழுதுனா பரவாயில்ல, ஆனா எழுதுங்க, அவங்க தாட்ஸை உள்ள போடுறதுக்கு முதல்ல தெரியணும் அப்படின்னு சொல்லி இதை வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட் அப்ரோச்ல கொண்டு வந்து பிள்ளைங்க விட்டுட்டு போக மாட்டேங்கிறாங்க. இப்போ வந்து காலேஜ் போன ஸ்டூடெண்ட்ஸ் கூட திருப்பி வராங்க. 2 விதமா நடக்குது. ஸ்கூல்லயே நடக்குது, ஆன்லைன் நடக்குது. என்னோட கிளாஸ்லாம் ஆன்லைன். ஆனா அவங்களுக்கு எப்போ வர முடியுமோ அப்போ வருவாங்க. அவங்க வந்து படிக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் இன்சென்டிவ் கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம் நாங்க. நீங்க படிங்க. அப்புறம் வந்து ஒரு போஸ்ட் ஆஃபீஸ் அப்படின்னு தபால் நிலையம் பார்த்தீங்கன்னா அதை பற்றி பேசுங்க. ரயில் நிலையம்னா பேசுங்க. ஸோ இந்த கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸை ரொம்ப டெவலப் பண்ணிட்டோம். வாழ்த்துக்கள் அம்மா, உங்களுடைய பணி மேலும் சிறக்க, வெற்றியடைய வாழ்த்துக்கள். நன்றி சார். நன்றி மேடம், மகிழ்ச்சி. சித்ரா வாங்க பேசுங்க. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு சார். எப்படி சொல்றதே தெரியல, அவ்வளோ மகிழ்ச்சி பொங்குதுன்னு சொல்லலாம். ஐயானுடைய ஸ்பீச் வந்து ரொம்ப அருமையா இருந்துச்சு. அதாவது அந்தமான்ல இருக்கக்கூடிய எஜுகேஷனுடைய டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது வந்து முழுக்க தமிழுக்கான ஒரு உந்துதல் சக்திங்கிறது அது உங்களால உங்களுடைய பதவியின் மூலமாக நீங்க நிறைவேற்றிருக்கீங்க அப்படிங்கிறது ரொம்ப தெளிவா சொல்லியிருக்கீங்க. எனக்கு தெரிஞ்சு இருட்டிலும் கல்வியை ஊடுருவ செய்யலாம் அப்படிங்கிற ஒரு கொள்கையை நீங்க வந்து உருவாக்கி இருக்கிறதா நான் என்றேன். அப்படியே மெய்யெல்லாம் சிலிர்த்து போகுது. ஒரு தனி மனிதனாக இருந்து ஒரு குழு அமைத்து இந்த அளவுக்கு தமிழ் மொழிக்காக தமிழ் உணர்வினை நீங்க வந்து வளர்த்து எடுத்தது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. இப்ப வசந்தி அம்மா பேசும்போது அதை விட பயங்கர அதிர்ச்சியா இருக்கு. இங்க இருந்துட்டு அமெரிக்காவுல உண்மையில அவங்க அமெரிக்காவுல போய் பண்றாங்க. அவங்க அமெரிக்காவுல இங்க இருந்துட்டே ஆன்லைன் மூலமா மாணவர்களுக்கு தமிழை ஊட்டுறாங்கன்னா என்ன ஒரு சக்தி! எங்கெங்கும் காணிடும் சக்தியாடா, 8 திசையிலும் தமிழ் என்றும் விளைந்திடும் என்று பாரதியார் சொன்ன மாதிரி பெருஞ்சித்திரனார் சொன்னதையும் வந்து நம்மளோட தமிழர்கள் வந்து எந்த அளவுக்கு வந்து நிறைவேற்றி காட்டிட்டு இருக்காங்க பொழுது அப்படியே உணர்வெல்லாம் பொங்கி எழுதுங்க சார். நானும் வந்து சிபிஎஸ்இ ஸ்கூல்ல தான் ஒரு தமிழ் ஆசிரியரா பணியாற்றிட்டு இருக்கேன்.
இந்த நீங்க அந்தமான பத்தி பேசும்போது எனக்கு தெரிஞ்ச ஒரே வார்த்தை, இந்த பொதுமொழி, தனிமொழி, தொடர்மொழி, பொதுமொழி. இந்த பொதுமொழியில பாத்தீங்கன்னா இந்த அந்தமான் அப்படிங்கிற சொல்ல பயன்படுத்துவோம். இன்னுமே வந்து 10th CBSE புக்ல இருக்கு. அந்தமான் அப்படின்னா அங்க அந்த மான்கிற ஊரை காட்டுது. அந்த குட்டல் மான், அது அங்க நிக்கிற மானு அப்படிங்கிற. இதுதான் சார் அந்தமான பத்தி எனக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம். இன்னொன்னு, அந்தமான்ங்கிறது ஒரு தீவு, அவ்வளவுதான். ஆனா இன்னைக்கு அந்தமான்ல எஜுகேஷன்னா என்ன, அது எந்த அளவுக்கு போயிட்டு இருக்கு, தமிழினுடைய செயல்பாடு எந்த அளவுக்கு உருவாகிட்டு இருக்கு அப்படிங்கறத உண்மையா இன்னைக்கு வந்து நான் ஒரு 10 நூலுக்கு படிச்சதுக்கு சமம் சார். அந்த அளவுக்கு சிறப்பான கருத்துக்களை ஒரு தமிழ் ஆசிரியரா இன்னைக்கு நான் அவ்வளவு கத்திருக்கேன் உங்கள்ட்ட. இதுல வந்து ஸ்டீபன் சாருக்கு நான் ரொம்ப நன்றி செலுத்துகிறேன். இந்த ஒரு வாய்ப்பு வந்து ஐயா எனக்கு வந்து தேடி கொடுத்ததுல ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி சார். உங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் சார். ரொம்ப ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ சித்ரா. ஆக்சுவலா வந்து நீங்க வசந்தி மேடம் வந்து அங்க அமெரிக்கால இருக்காங்க. ஆமா, அப்படிங்களா சார்? சரி சரி. ஆமா, அமெரிக்காவுல டெக்சாஸ் மாநிலத்துல ஊஸ்டன் இருக்காங்க மேடம். ரொம்ப நாளா தமிழ் சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. அவங்க பல முயற்சிகள் பண்ணிட்டு இருக்காங்க. இதான் வெற்றிடத்தான். இப்ப அவங்க சொன்ன எனக்கு வந்து சார் சொல்லும்போது, ஏன் நம்ம கவர்மெண்ட் இன்னும் கொஞ்சம் முயற்சி எடுத்து இதெல்லாம் பண்ணல, தமிழ் அப்படின்னு பேசுறோம்ல. இப்ப தமிழ் நாட்டிலேயே படிச்ச குழந்தைங்களே நிறைய தமிழ் பேச மாட்டேங்கிறாங்க. அது வேற. அது அவங்க படிக்காம இருக்கிறாங்க, தமிழ் படிக்கிறாம. அது இன்னும் கொஞ்சம் வந்து நம்ம பதவியில இருக்கிறவங்க இன்னும் கொஞ்சம் பண்ணலாமே இதுக்கு. ஏன் அவங்க மத்திய அரசு பண்ணலாம், நம்ம மாநில அரசும். பிரச்சனை என்ன மேடம், ஆக்சுவலா அதாவது பல நேரங்கள்ல நம்ம பழமொழிக்கு சொல்றது உண்டு, சாமியாரு சாமி வரம் கொடுத்தா கூட பூசாரி வரம் கொடுக்க மாட்டான்ற கதை தான். வேற ஒண்ணும் கிடையாது. மிகப்பெரிய செயலே இங்க பூசாரிகளோட விஷயங்கள் தான் இங்க இல்லை தவிர, சாமி எல்லாம் வரம் கொடுத்துருந்தா இருக்கு. அந்த வரத்தை கூட பயன்படுத்துறது கிடையாது நம்ம பூசாரிகள், அதிகாரிகள் தான். வேற ஒண்ணும் கிடையாது. இருக்கிற அதிகாரிகள் தான். இப்ப சார் மாதிரி ஒரு 2-3 பேர் இருந்தாங்கன்னா அவங்க முயற்சி எடுத்து போராடி பண்றாங்க. அது சாதாரணமா பண்ண முடியறது இல்லை. அவங்க போராட்டங்களுக்கு அங்க அவ்வளவுக்கு செவி மடுக்கிறதுக்கு ஆள் கிடையாதுன்னு வச்சுங்க. அப்படியே நம்ம பண்றாங்கன்றது இப்ப தீ குளிக்கிறேன்னு சொன்ன பிறகுதான் வந்தது ஒரு விஷயம். அந்த அது அப்ப அந்த எஃபெக்ட் இருக்குல்ல, அந்த மாதிரி போராடும் போதுதான் சில விஷயங்கள் நடக்குது. பார்ப்போம். மகிழ்ச்சி. நன்றி மேடம். வாங்க முருகேசன் சார் பேசுங்க. வணக்கம். ரொம்ப ஒரு சிறப்பான நிகழ்ச்சி. இப்ப அந்தமானுக்குள்ள ஸ்கூல்லேயே போயிட்டு வந்த மாதிரி இருந்துச்சு. நான் இப்ப அரசு பள்ளிகள்லாம் போயிட்டு இருக்கேன். அரசு பள்ளி அந்தமான்ல ஒரு கொஞ்சம் அரசு பள்ளியை பார்க்கணும்னு ஆசை இருக்கு. இப்ப நீங்க என்ன தெரியுமா, அது நீங்க சொன்னது வந்து ஒரு இது வரலாற்று பதிவு. ஆக்சுவலி இது அந்தமானில் தமிழ் கல்வி பயணம் என்று இப்படி ஒரு வரலாற்று நூலா நீங்க உங்க தமிழ்ச்சங்கம் நீங்க வெளியிட்டு உலகத்துல இருக்கிற எல்லா தமிழ்ச்சங்கங்களுக்கும் நீங்க அனுப்பி விட்டீங்கன்னா ஒவ்வொரு நாட்டிலும் இது மாதிரி பிரச்சனை இருந்திருக்கும். அவங்களும் இது மாதிரி வரலாற்று எல்லாம் பண்ணோம்னா தமிழ் இனத்துக்கே ஒரு பெரிய சொத்தா இருக்கும். உலக நாட்டில எல்லாம் எப்படி எல்லாம் தமிழ் வளர்ந்துகிட்டு இருக்கு அப்படின்னு ஒரு பெரிய சொத்தா இருக்கும். அதை நீங்க செயல்படுத்துங்க. இதுக்கு எதனாச்சும் என்னுடைய உதவி தேவைப்படுறதுனால நானும் சப்போர்ட் பண்றதுக்கு ரெடியா இருக்கேன். அது ஒண்ணு. அப்புறம் வசந்தி மேடம் சொன்னாங்க, அவங்களுடைய இதை வந்து நம்ம மனச்சாரல வந்து ஒரு கட்டுரையா வந்தா நல்லா இருக்கும். அதாவது 17வது மொழியா வந்து தமிழ்ல எப்படி சேர்த்தாங்க, அவங்களுக்கு பயணம் எப்படி இருந்தது, ஒரு சின்ன ஒரு கட்டுரையா வந்தா நல்லா இருக்கும். ரொம்ப சிறப்பு, அருமையான நிகழ்வு என்று சார். ஒரு விஷயம் ஐயா அவருடைய வேண்டுகோள் சார்பாக ஒரு விஷயம். நீங்க சொன்ன மாதிரி அந்தமானில் தமிழ் கல்வி அப்படிங்கிற தலைப்புல ஆசிரியர் முரசுன்னு ஒரு மாத இதழ் வெளிவருது. அதுல வந்து தொடர்ந்து 10 மாதங்கள் எழுதினேன். அந்த தொகுப்பு கூட இருக்கு. ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு கட்டுரை 10 பக்கத்துக்கு, மொத்தம் 100 பக்கத்துக்கு அந்த நூலா நம்ம போடலாம். அந்தமானில் தமிழ் கல்வி வந்திருக்கு. அந்தமானில் தமிழ் கல்வி பயணம்னு போட்டுருங்க. பயணம் ரைட், போடலாம், நூலா தொடுக்கலாம். அதுல வந்து அந்த புத்தகத்துல வந்து அந்த ஸ்கூல் படம்லாம் இருக்கணும். ஆமா. இல்ல, அது எல்லாமே இனிமே தயாரிக்க வேண்டியது இல்லை. ஏற்கனவே தயாரிச்சு அது அச்சு வடிவம்லாம் இருக்கு. அதை கம்பைல் பண்ணி நூலா வெளியிடணும், அவ்வளவுதான். இருந்து பிடிஎஃப் வடிவில் இருந்தா நம்ம குரூப்ல போடுங்க. இருக்கு. ஓகே. ரொம்ப சிறப்பு. நன்றி.
வாங்க. அமுதா அமுதா மேடம் பேசுறீங்களா? கிருஷ்ணமூர்த்தி சார் பேசும் முன்னாடி அமுதா மேடம் பேச விட்டுக்கலாம். சரி, நீங்க பேசுங்க சார். கிருஷ்ணமூர்த்தி சார் வாங்க. இன்னும் டிரைவிங்ல தான் இருக்கீங்களா? அதிகாரிகள் பத்தி இன்னும் நீங்க ஒரு பயணத்துல அதிகாரி இல்ல? அதிகாரிகள் பத்தி சொல்றப்போ அதிகார கேக்குதுங்களா? கேக்குது கேக்குது. அதிகாரி கேக்குது கேக்குது. அதிகார துஷ்பிரயோகம் தான். அதிகார துஷ்பிரயோகம் பத்தி தான் அடிக்கடி பேசுவாங்க. ஆனா இவர் அதிகாரத்தை எந்த அளவிற்கு நல்ல முறையில பயன்படுத்தினாரு அப்படின்றதுக்கு ஒரு ஒரு உண்மையிலேயே நகர்ந்த நிகழ்வை சொல்லி ஆகணும். ஒரு ஏதோ பொங்கல் விழாவுக்காக இவர் சந்திக்க போயிருந்தார். அப்போ ஒரு பஞ்சாயத்து நடந்துட்டு இருக்கு ஆபீஸ்ல. என்னன்னா அரசு ஊழியர் அவர் பணி நிறைவு ஆகிற சமயத்துல அவரை 2ஆம் தாரமா யாரையோ வச்சிருக்காரு அப்படின்றது அந்த ஒரு பஞ்சாயத்து வந்துட்டு. இது வெளியே தெரிஞ்சதுன்னா அவருக்கு பணி நீட்டிப்பு இருக்கிறதுக்கு முடியாது. இவருக்கு பென்ஷன் மாதிரியான அதுவும் கிடைக்காம போயிடும். இவ்வளவு சிக்கல்கள் இருக்கு. இவர் அதை 2 பேரையும் சமாளிச்சு இந்த மாதிரி எல்லாம் பிரச்சனை ஆயிடும். நீங்க எப்படியோ 2 பேருமா சேர்ந்து ஏதோ உங்களுக்குள்ளார வர்ற மாதிரி இருந்துக்குங்க, அதுதான் உங்களுக்கு நல்லது அவங்களுக்கு நல்லதுன்ற மாதிரி கட் ஆயிடுச்சு. உங்க லைன் ஏதோ ப்ராப்ளம். பிரச்சனை இல்ல, நீங்க அப்படி பிறகு பேசுங்க. அது 2ஆம் தாரம் ஒண்ணு கட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். பேசுவோம். மகிழ்ச்சி மகிழ்ச்சி. நன்றி நன்றி சார். நன்றி. அமுதா மேடம் பேசுங்க. வாங்க அமுதா மேடம், இருக்கீங்களா? அவங்க வேற எதுனா போயிட்டாங்களா? ரெட்மீன் யாரோ ஒருத்தர் போட்டிருக்காரு. யாரு? ரெட்மீன் யாரோ ஒருத்தர் வந்தாரு போறாரு, யாருன்னு தெரியல. அமுதா மேடம் இவங்க பேசலாம். நம்ம வேம்பையன் சார் வாங்க சார், பேசுங்க ஒரு வார்த்தைகள். வேம்பையன் சார் வாங்க, மெசேஜ் போட்டுக்கிறீங்க, பேசுங்க. வேம்பையன் சார் மெசேஜ் போட்டுருக்கீங்க, நீங்களும் கொஞ்சம் பேசுங்க. வாங்க வாங்க ஒரு வார்த்தைகள் பேசுங்க. கேக்கலையா? இல்ல இல்ல. சரி, ஓகே. ஐ திங்க் நம்ம முடிச்சுக்கலாமா? ரெட்மீன் யாரோ ஒருத்தர் வந்து யாரும் தெரியல. சரி சார், எனக்கு சில கேள்விகள்லாம் இருக்குது. இப்போ பல தீவுகள்ல மக்களே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. பலர் சொல்றாங்க, எல்லாருமே சொல்லியிருக்கீங்க. அந்தமான்ல பல அவுட் ஆஃப் சப்ஜெக்ட் போறது. இப்போ அந்த தீவு எல்லாம் வெறும் காடுகளாவே தான் இருக்கா? ஆமா சார், காடுகளா தான் இருக்கு. அதை இப்ப இன்னும் சொல்ல போனா 572 தீவுகள்ல அந்த 36 தீவுகள் சொன்ன இல்லைங்களா, அந்த 36 தீவுகள் தவிர பாக்கி இருக்கிற 536 தீவுகள்ல காடுகளா தான் இருக்கு. யாரும் போறது இல்ல, வர்றது இல்ல. அங்க வனவிலங்குகள் இருக்கிறதா சொல்றாங்க. வனவிலங்குகள்னா அந்த வைல்டு அனிமல்ஸ் அப்படிதான் ஒழிய ஃபியூரியஸ் அனிமல்ஸ், சிங்கம், புலி, கரடி, யானை அது போன்ற இல்ல. காட்டு பன்றிகள், மான்கள், காட்டு ஆடுகள், இந்த மாதிரி இருக்கு. அது அங்கேயே அந்த விலங்குகள் தனக்கு நிறைவாக எல்லாம் கிடைக்குது, அங்கே வாழ்ந்துகிட்டு. இவங்க யாரும் அங்க போறது இல்லை. கவர்மெண்ட் அபிஷியல்ஸ் கூட போறது கிடையாதா? இல்ல, போக வேண்டிய அவசியம் இல்லையா அவங்களுக்கு? எல்லாமே ஃபாரஸ்ட் கண்ட்ரோல்ல இருக்கு. அந்த தீவுகள் எல்லாம் ஃபாரஸ்ட் கண்ட்ரோல்ல இருக்கு. அங்க இல்ல, யாரும் ஆபீசர்ஸ் விசிட் பண்றதோட சரி. அங்க ஏதாவது என்கரேஜ்மெண்ட் இருக்கா? ஃபாரின் அப்ரோச்சர்ஸ் யாராவது இருக்காங்களா?
அப்படிங்கறத இந்த கோஸ்ட் கார்டு அப்சர்வ் பண்ணுது. கோஸ்டல் அவங்க கோஸ்ட் கார்டு கூட வந்து ஃபாரஸ்ட் எம்ப்ளாயிஸும் போயிட்டு விசிட் பண்ணிட்டு வந்துடுறாங்களே ஒழிய யாரும் அங்க தங்குறது இல்லை. அது தீவுகள் எல்லாமே வந்து ஃபாரஸ்ட் கைவசம் தான் இருக்கு. தங்க முடியாது. ஆக்சுவலா ஃபாரஸ்ட் ஏரியான்றதுனால தங்க முடியாது. ஆமா, அங்க தங்குறதுக்கு உங்களுக்கு லைட் கிடையாது, போக்குவரத்து சாலை வசதி கிடையாது. அப்படி சீஷோர் ஓரமா போயிட்டு சுத்தி பார்த்துட்டு அங்க யாராவது என்க்ரோச்சர்ஸ் இருக்காங்களா அப்படின்னு பார்த்துட்டு வரலாமே ஒழிய அங்க தங்குறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. அந்த தீவுகள் எல்லாம் கூட பெரிய தீவுகள் இல்ல, ரொம்ப குட்டி குட்டி தீவா, பாறைகளா, ராக்ஸ், இந்த மாதிரி சின்ன சின்ன தீவுகளா தான் இருக்கும். அங்க வந்து நம்ம மக்களையோ அல்லது விலங்குகளையோ கொண்டு போய் குடியமர்த்தி வளர்ப்பதற்கோ அல்லது அங்க நிரந்தரமா இருக்கிறதுக்கான ஸ்பேஸ் இல்ல. சின்ன சின்ன தீவுகள் தான், வாய்ப்புகள் இல்ல. ஆமா ஆமா. ரொம்ப மகிழ்ச்சி சார், ஒரு அருமையான உரை கொடுத்தீங்க. 1947 அப்புறம் வந்து ஆரம்பிச்சு ஏகப்பட்ட தகவல்கள் கொடுத்துருக்கீங்க. எப்படி 1965 வந்து 1ஆவதுல இருந்து 5ஆவது வரைக்கும் வந்தது. அதுக்கப்புறம் 9th ஸ்டாண்டர்டுக்கு என்ன பாடுபட்டீங்க. நன்றி. இருக்குது. ஒரு நீண்ட தகவல்கள், ஒரு வரலாறு. ஆக்சுவலா எந்த விதத்துல தமிழ் கல்வியோட வரலாறு எப்படி இருந்தது அப்படின்ற செய்தியை கொடுத்துருக்கீங்க. இது வந்து உண்மையாவே ஒரு நல்ல பதிவாகவும் நினைக்கிறேன் நான். எந்த அளவுக்கு நம்மளோட தமிழ் போராட்டம் அங்கங்க ஒவ்வொரு இடத்துல நம்ம நடக்குது அப்படின்றது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்ப நீங்களும் எந்த அளவுக்கு அதுல ஒத்துழைச்சிருக்கீங்க, என்னென்ன சேவைகள் பண்ணிருக்கீங்கன்றதும் சொல்லுங்க. உங்களோட சேவைகளுக்கும் உங்களோட உழைப்புக்கும் மைண்ட் சார்பாக பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அனைவரின் சார்பாகவும் இன்னொரு முறை நம்ம எல்லாரும் சாருக்கு ஒரு கைத்தட்டலாம். ஒரு கைத்தட்டல் எல்லாருமே. மகிழ்ச்சி. ஒரு நல்ல உரை கொடுத்தீங்க, மகிழ்ச்சி. நன்றி. கலந்து கொண்ட நன்றி கூறி நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறேன். நன்றி சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ அந்தமான் கிருஷ்ணமூர்த்தி சார்.